Hi பசங்களா, நான் உங்களோட Sandra Ma'am. உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்றதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. கிளியரா இருந்துச்சுன்னா நம்மளோட செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க செஷன் நீங்க வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ ரிப்பப்ளிக் டே குறித்து நம்மளோட வேதாந்து சார்பா ஒரு ஸ்பெஷல் லான்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவர் ஷிமோன் சார் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒருவேளை நீங்க இன்னும் அந்த ஒரு செஷனை அட்டென்ட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ரிப்பப்ளிக் டே வந்துட்டு ஒரு டாப் வீக்கெண்ட் பேட்ச் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட சீட்டை வந்துட்டு புக் பண்ணலாம். ஸோ மேபி ஈவன் நீங்கள் வந்துட்டு அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸில் கூட வந்துட்டு ஒரு விசிட் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சென்னையிலே நம்ம வந்துட்டு அண்ணா நகர், ஆவடி, போரூர், அதுக்கப்புறம் வேளச்சேரி, தாம்பரம் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சென்டர்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் சென்டர் விசிட் பண்ணலாம். ஆர் இந்த வீடியோ கீழே லிங்க் ஒரு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீக் குவிஸ்க்குள்ளே வந்துட்டு போயிடுவோம். ஸோ வீக் குவிஸை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிடுமா? எஸ். ஸோ வீக் குவிஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. ஜஸ்ட் அ செகண்ட். எஸ். ஸோ வீக் வைஸ் வந்துட்டு எப்படி விளையாடணும் மேம், எப்படி வந்து என்டர் ஆகணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா www.weekwiz.in வந்துட்டு போங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ பிரிண்ட் கமெண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு கோடு கேட்கும். அந்த கோடு வந்துட்டு 257523. ஸோ இந்த கோட் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீக் வைஸ் செஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்டர் ஆகலாம். ஸோ ஆர் என்வாயன்மெண்ட் சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸியான சாப்டர், விச் மீன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் கூட வந்து ரிலேட்டிவ்லி வந்துட்டு ஆஸ் கம்பேர் டு லைஃப் ப்ராசஸஸ், ஹவு டு ஆர்கனிசம்ஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஹெரிடிட்டி, மற்ற 4 சாப்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வீக் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்க கொஸ்டின்ஸ். அப்படிதான் ஒரு வாட்டி நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட கேட்கும் போது ஈஸியாக தான் ஃப்ரேம் பண்ணுறோம், பசங்க எல்லாம் வேற லெவலில் திருக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் லைஃப் ப்ராசஸ்லையுமே நீங்கள் சொதப்பியிருந்தீங்க. அதனால ஆர்குமெண்ட் ஈஸியாக தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரீடிங் டைம் ஹார்ட்லி ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஆன்சரிங் டைம் 15 செகண்ட்ஸ். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆவரேஜாக 35 செகண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஒரு கொஸ்டின் அது ஈஸியாக இருக்கோ கஷ்டமாக இருக்கோ எந்த கொஸ்டின் இருந்தாலுமே 35 செகண்ட்ஸ் வந்துட்டு ஆன்சர் பண்றதுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அப்புறமா லீடர் போர்டு வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் எவ்ரி 5th கொஸ்டின் லீடர் போர்டு வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நீங்களாம் ரெடினா சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம் செஷனை. ஐயோ எஸ், ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா செஷனை? எஸ். கோடா ஜூட் கோட் வந்துட்டு 257523 அதுதான் கோட். ஸோ என்டர் பண்ணி நீங்கள் செஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஐ சி 106 பேர். பட் லைக் பட்டன் எங்கே எனர்ஜி இல்லை. ஸோ லைக் பட்டன் ஆச்சு சீக்கிரமாக ஸ்மாஷ் பண்ணுங்க. ஒரு 50-60 லைக் வந்தால் தான் நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். டக்குன்னு பண்ணுங்க. நீங்கள் ரெடி அப்படின்னா வந்துட்டு நானுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரெடியா? மகேஸ்வரி வெயிட் பண்ணுறேன். ஆனால் 119 பேர் இருக்கிறீங்க. 119 பேரும் என்ன பண்ணோம்? லைக் பட்டன் அடிச்சு சீக்கிரமாக வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஜெலினா, புவனேஸ்வர் ரெடின்னு சொல்லிட்டாங்க. ஸ்மாஷ் பண்ணியாச்சுன்றாங்க. விஜய், துர்கா, ஜெலினா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மேம் அப்படின்றாங்க. சஜய் வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க. ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ www.weekwiz.in வந்துட்டு போங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே நீங்கள் என்டர் ஆகலைன்னா அது ஒரு கோடு கேட்கும் 257523. ஸோ ஜாயினிங் ஸ்க்ரீன் வந்துட்டு ப்ரோக்ராம். ஸோ ஐசி 121 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறீங்க. முன்னாடியே சொல்லிடுறேன், ஈஸி கொஸ்டின்ஸ் தான். டைமிங் வந்துட்டு ஏன்னா லைஃப் ப்ராசஸில் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால ஆவரேஜாக இப்போவே சொல்லிடுறேன், ஒரு கொஸ்டின் பாப் ஆகும் போது அந்த கொஸ்டினுக்கு வரும் 10 செகண்ட் தான் டைம் கொடுத்துருக்கிறேன் படிக்கிறதுக்கு. ரீடிங் டைம் கொஸ்டின் போயிட்டு போயிருக்கும், ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ கொஸ்டினும் ஆப்ஷன்ஸும் வரும்போது அந்த ஆன்சரிங் டைம் ஒரு 15 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆவரேஜாக ஒரு கொஸ்டினுக்கு 35 செகண்ட்ஸ் டைம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க. முன்னாடியே சொல்லிட்டேன் மேம், டைம் பத்தல, டைம் அதிகம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆவரேஜா நீங்க ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 35 செகண்ட்ஸ் தான் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களோட ஸ்கிரீன்ல இதோ. Which statement best explains why energy transfer between trophic levels is inefficient? ஸோ நான் உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். ஸோ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த trophic levelsக்கு நடுவில் இருக்க அந்த எனர்ஜி எஃபிஷியன்சி பத்தி வந்துட்டு பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட், எனர்ஜி இஸ் destroyed during respiration, energy is converted into matter, energy is lost as heat at each step, energy remains unused in producers. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் செல்வா, சியா, கீதாவும் வந்துட்டு சீன் சொல்றாங்க. ஜூட் ஃபர்ஸ்ட் டைம் லைவா, ஆசம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? எனர்ஜி இஸ் லாஸ்ட் ஆஸ் ஹீட் அட் ஈச் ஸ்டெப். எனர்ஜி இஸ் டிஸ்ட்ராய்டு டியூரிங் ரெஸ்பிரேஷனா? இந்த பாரு, ரெஸ்பிரேஷன் அப்போ எனர்ஜி வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகுறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர் என்வாயன்மெண்ட் சாப்டர் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஒரு காலப்போக்கில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் போட்டுது, அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் அதை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அண்ட் இன்னொன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜி வந்து ரெஸ்பிரேஷன் அப்போ டிஸ்ட்ராய் ஆகுறது இல்லை. ரெஸ்பிரேஷன் அப்போ வந்துட்டு எனர்ஜியை டிரைவ் பண்ணுறோம். டிஸ்ட்ராய் லேது. சரியா? அடுத்தது, எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு மேட்டர்.
இல்லை ஏலே எனர்ஜி வந்துட்டு ஒரு ட்ராஃபிக் லெவல்லுமே வந்துட்டு ஹீட்டாக வந்துட்டு அது லாஸ் ஆகுது. ஸோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னால உனக்கு லீடர் போர்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா எவ்ரி 5th கொஸ்டின் லீடர் போர்டு இருக்கும். பத்ரிநாத், ஹரிணி, பிரகல்யா, ஆதர்ஷினி, ஜோயல், சங்கீதா, சூர்யா, சர்வக்ஞா கரெக்டாக சொல்லணும், தேவ சராவணி அண்ட் யத்தேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 49 கொஸ்டின்ஸ் இருக்கு சரியா. ஒரு கொஸ்டின் தூக்கி விட்டார் நம்மளோட ஐயாச்சாமி அவர்கள். மிஸ்கிளிக் ஆயிடுச்சா, பரவாயில்லப்பா. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போலாமா. In a food chain, which component has the maximum amount of energy? So ஒரு food chainல so எந்த ஒரு component கிட்ட maximum amount of energy இருக்கும்? Primary, secondary, tertiary, producer. So எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக் டக் டக்குன்னு. And so far நீங்க என்ஜாய் பண்றீங்க செஷனை லைக் பட்டன் அடிச்சு தம்சம் பண்ணுங்க. இனிமே ஸ்மாஷ் பண்ணலனா சீக்கிரமா. பிரவீன், ஜெயராக் எல்லாமே வந்துட்டு டீன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு. எஸ் இல்லை ஏன் பிரைமரி கன்சியூமரில் 28 பேர் போட்டு வச்சிருக்கிறீங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்பவுமே வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்கும். ஏன் அவன்கிட்ட இருக்கும்? ஏன்னா அவன் தான் சன்லைட்டை வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு அவன் தான் அப்சர்வ் பண்ணுறான். 10,000 ஜோல்ஸ் ஆஃப் எனர்ஜி, 5,000 ஜோல்ஸ் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ அப்சர்வ் பண்ணாலும் அது ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுறது ப்ரொடியூசர் தான். அதுக்கப்புறமா அவர் தான் பிரைமரி கன்சியூமர். ஸோ ஒரு லெவலுக்கும் போகும்போது ஒரு 10% தான் போகுது. அப்போ ப்ரொடியூசரை கம்பேர் பண்ணும்போது அடுத்த லெவலில் இருக்கிற இவனுக்கு கம்மியாக தான் எனர்ஜி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம், which is your third question. ஃபர்ஸ்ட் லைவ் செஷன் புவனேஸ்வரி வணக்கம். மிஸ்கிளிக் ஆயிடுச்சா திரு? பரவாயில்ல. ஐ திங்க் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதா மிஸ்கிளிக் ஆகுது போகிறவங்களுக்கு. பரவாயில்ல. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க, அவ்வளோதான். த பிரமிட் ஆஃப் எனர்ஜி கேன் எவர் பி இன்வெர்டட், அவ்வளோதான். ஸோ ட்ரூவா ஃபால்ஸா, டிபெண்ட்ஸ் ஆன் எக்கோசிஸ்டமா, டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசரா, டக்குன்னு சொல்லணும். ஈஸி பீஸி கொஸ்டின் பார்த்த உடனே நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்க்கு கிளிக் பண்ணணும். சொல்லுங்க. ஜெயராகவ் ஈன்றாங்க, ரவிச்சந்திரன் பின்றாங்க, பிரவீன் ஏன்றாங்க, கீதா என்னது கியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா என்ன? ஓகே, the pyramid of energy can ever be inverted. இது வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பிரமிட் ஆஃப் எனர்ஜியை வந்துட்டு நம்மளால இன்வெர்ட் பண்ண முடியுமா? அது ட்ரூ அப்படின்னு வந்துட்டு 57 பேர் வந்துட்டு சொல்லியிருக்கிறீங்க. அது பண்ண முடியாதுங்க, ஃபால்ஸுங்க. ஏங்க பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு கேட்டா, ஏனால் இது தானே எங்க இது வந்துச்சா? ஓகே, ஸோ இதுதானே உன்னோட இந்த பிரமிடு இப்படி தானே வந்துட்டு இருக்குது. இந்த பிரமிட் வந்துட்டு இப்படி இருக்கும் போது இங்கே ப்ரொடியூசர்ஸ் இருக்கு, பிரைமரி செகண்டரி கன்சியூமர்ஸ் இப்படி இருக்கு. எனர்ஜி ஃப்ளோ எப்படி ஆகுது? சன்னு கிட்ட இருந்து ப்ரொடியூசர், பிரைமரி செகண்டரி டெரிஷரி இப்படி தானே போகுது. இந்த டைரக்ஷனில் தானே போகுது. இந்த இது இன்வெர்டட்னா என்னது? இப்படி கவுத்து போடுறது. இப்படி கவுத்து போட்டால் என்ன ஆகும்? அந்த மாதிரி எதனா பேக் ஃப்ளோ வந்துட்டு நடக்குமா? ஸோ அதாவது எப்படின்னா டெரிஷரி கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து எனர்ஜி செகண்டரி கன்சியூமர்ஸ்க்கு போகுமா, செகண்டரி கிட்ட இருந்து பிரைமரி போகுமா? அப்படி வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தவறான ஸ்டேட்மெண்ட். அதனால ஃபால்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஞ்சம் கொஸ்டினை கரெக்டாக படிங்க. இளைய பேர பசங்களா கரெக்டாக படிங்க சரியா. ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டுன்னு இருக்கிறேன். விச் ஃபேக்டர் டிசைட்ஸ் த லென்த் ஆஃப் அ ஃபுட் செயின்? சொல்லுங்க பார்க்கலாம். மேம், ஐ தாட் இட் இஸ் நெவரா? ஓ, நெவர் நான் கொடுக்கலையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸு டிபெண்ட்ஸ் ஆன் எக்கோசிஸ்டம். வேறு எதுவும் 4 அது கொடுத்துருந்தேனே. ஸோ எஸ், கிளாஸ் 10th ஸ்ரீனிவாசன், இட் கேன் பாசிபிள் கிடையாது மணி தயவு செஞ்சு வேணாம் மணி, அது பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அவைலபிள், நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிடையாது. ஏன் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிடையாது? ஏன் இந்த 60 பேர் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறான்? விச் ஃபேக்டர் டிசைட்ஸ் த லென்த் ஆஃப் அ ஃபுட் செயின்? ஸோ அந்த லென்த் ஆஃப் அ ஃபுட் செயின் வந்துட்டு அந்த எனர்ஜி அவைலபிள் தான் வந்துட்டு டிட்டர்மைனே பண்ணுது. ஏன் இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்டால், லெட்ஸ் சே ப்ரொடியூசர் கிட்ட வந்துட்டு ஒரு 10,000 ஜோல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பிரைமரி கன்சியூமருக்கு போகும்போது வரும் 10% தான் போகும். பிரைமரி கன்சியூமர் கிட்ட இருந்து செகண்டரி கன்சியூமருக்கு ஒரு 10% தான் போகும். செகண்டரி கன்சியூமர் இருந்து டெரிஷரி கன்சியூமருக்கு அகைன் 10% தான் போகும். இப்போ நீங்களே சொல்லுங்க, 10,000 10% எவ்வளோ? எஸ், 10,000 10% எவ்வளோ? சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லணும். ராமநாதபுரம் 10,000 10% எவ்வளோ? எங்க ஆன்சரே காணோம். சீக்கிரம் சொல்லணுமா இல்லையா? எஸ், எங்களே 1000 அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. 1000 10% எவ்வளோ? சொல்லுங்க டக்குன்ட்டு. 1000 10% எவ்வளோ? அடுத்தடுத்து என்ன வரும்? டக்குன்னு சொல்லணும். ஃபாஸ்டா. யூ சேஞ்ச்ட் ஆல் தி ஆன்சர்ஸ் மேம் அப்படின்னு சொல்றாங்க. 1000 10% எவ்வளோ? 100 ஓடுது. 10% எவ்வளோ? டக்குன்னு சொல்லணும். 100 10% எவ்வளோ? 100 ஓட 10% எவ்வளோ? 100 10% ஆளே காணோம். 100 வருது. 100 10% எவ்வளோ மேன்? எஸ்,
எஸ் 10 வந்து விட்டது. இப்போ டெரிஷரி கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து ஒருவேளை குவாட்டர்னரி கன்சியூமர் இருந்துச்சுன்னா இந்த 10ஓட 10% எவ்வளவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் குவாட்டர்னரி கன்சியூமருக்கு அப்புறம் இன்னொரு 5வது ஒரு காம்பனன்ட் கன்சியூமர் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எங்கேருந்து போகிறது, எனர்ஜியே இல்லாமல் போயிடுமே, எனர்ஜியே ஃபுல்லாக காலி ஆகிடுமே. ஸோ எனர்ஜி எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு இந்த லென்த் ஆஃப் ஃபுட் செயின் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஒருவேளை இந்த ப்ரொடியூசர் கிட்ட லெட்ஸே ப்ரொடியூசர் கிட்ட வரும் வந்துட்டு ஒரு 1000 ஜவுல்ஸ் ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு வச்சுப்போம். அப்போது பிரைமரி கன்சியூமர் கிட்ட வந்துட்டு எவ்வளோ இருக்கும், வரும் வந்துட்டு ஒரு 100 தான் வந்துட்டு இருக்கும். செகண்டரி கன்சியூமர் கிட்ட எவ்வளோ இருக்கும், வரும் ஒரு 10 தான் இருக்கும். இப்போ டெரிஷரி கன்சியூமருக்கு அப்போ குவாட்டர்னரி கன்சியூமருக்கு எனர்ஜி இருக்குமா இருக்காதா? அப்போ யார் டிட்டர்மைன் பண்றா அந்த ஃபுட் செயினோட லென்த்தை, அந்த எனர்ஜி இந்த ப்ரொடியூசர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது. ஏன்னா அடுத்தடுத்த லெவல் போடும்போது 10% தான் போகுது. அப்போ இன்னும் நிறைய லென்த்தாக இருந்துச்சுன்னா எனர்ஜியே இருக்காம போயிடும். அதனால தான் எனர்ஜி தான் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம், which is your 5th question. I hope it is clear. Ma'am, if consumer are in a food chain, that chain will be longer than of which holds 4 consumers la ma'am. வரஹித் எனர்ஜியே இல்லைன்னா ஒரு ஃபுட் செயினில் நிறைய கன்சியூமர்ஸ் இருந்து என்ன பிரோஜனம்? நான் ஃபுட் வெப் சொல்லலை, ஃபுட் செயின் சொன்னேன், சரியா? எனர்ஜியே இல்லை. ஆனால் நீ இஷ்டத்துக்கு கிராஸ் ஒரு டீர் சாப்பிடுது, டீரை இன்னொரு அனிமல் சாப்பிடுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எழுதிட்டு போகிற. ஆனால் எனர்ஜி எங்கே இருக்குது? ப்ரொடியூசர் வரும் ஒரு 500 ஜால்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் அப்சர்வ் பண்ணியிருந்துச்சுன்னு வச்சுப்போம். அப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு 10% தான் போகும்போது ஒரு கட்டத்தில் எனர்ஜி இல்லாம போயிடும். சோ எனர்ஜி தான் டிட்டர்மைன் பண்ணுது. சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்னது? decomposers are placed only at the last trophic level. They depend on dead remains of all trophic levels. நல்ல கவனி, decomposers are placed only, இங்க ஒரு ட்விஸ்ட் क्वेश्चनல இருக்குது. decomposers வரும் லாஸ்ட் trophic லெவல்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றான் அசர்ஷன்ல. அது கரெக்டா தப்பா கொஞ்சம் யோசி. ஏன்னா டீகம்போசர்ஸ் உன்னோட ப்ரொடியூசர்ஸ் ஆன பிளான்ட் செத்து போனாலுமே அங்கேயும் வேலை செய்யறான். உன்னோட பிரைமரி கன்சியூமர் ஹர்பிவோர் அவன் செத்து போனாலுமே டீகம்போசர் பிரேக் டவுன் பண்றான். அடுத்தது உன்னோட ஸ்மால் கார்னிவோர்ஸ் அது செத்து போனாலுமே பிரேக் டவுன் பண்றான். டாப் கார்னிவோர்ஸ் செத்து போனாலுமே பிரேக் டவுன் பண்றான். ஸோ எவ்ரி டிராஃபிக் லெவல்ல டீகம்போசர் இருக்கிறான். இங்க என்ன தப்பு அப்படின்னு கேட்டா ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கிறான் பார்த்தியா, அது தப்பு. ஸோ அதனால அசர்ஷன் வந்துட்டு false and reason வந்துட்டு correct. of course decomposers வந்துட்டு dead remains மேல தான் வந்துட்டு depend ஆகுது of all trophic levels. சரியா? so I hope it is clear. நிறைய பேர் எடுத்தானே ரெண்டும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். கொஸ்டின் பாரு என்னது இது ஒன்லி அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஸோ ஒன்லியா டீகம்போசர்ஸ்? நீயே கொஞ்சம் யோசி. அப்போ உன்னோட பிளான்ட் எல்லாம் செத்து போனா டீகம்போசர்ஸ் வேலையே செய்யாதா? உன்னோட ஹர்பிவோர்லாம் செத்து போச்சுன்னா அப்புறம் அதை யார் டீகம்போஸ் பண்றது? உன்னோட டீரு கவு எல்லாம் செத்து போச்சுன்னா அந்த வேலையும் பண்றது டீகம்போசர் தானே. அப்போ டீகம்போசர்ஸ் எல்லா டிராஃபிக் லெவல்லையுமே இருக்கு, ஒன்லி லாஸ்ட்ல மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ லீடர் போர்டு போமா, 5 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ 5 கொஸ்டின் முடிச்சதுனால ஸ்ரீ சரண்யா, சிட்லு, பிக் பாஸ், யுவஸ்ரீ, வசி, கிருத்திக், கேஷிகா, பிரணவ், கவிதா, ஆர்பி, ரக்ஷனா. ஸோ 6th போயிடலாமா? மேம் 4 ஆன்சர் ராங் மேம். வச்சு நாங்கள் ட்விஸ்ட்டு என்வாயன்மெண்ட் என்ன சும்மா கொக்கா ஈஸியான சாப்டர் நினச்சிங்களா? அதுவும் ஈஸியான சாப்டர் தான் ஆக்சுவலாக. பட் உங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணுமா இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் வைக்கிறேன் கொஸ்டின்ஸில். அவ்வளோதான். நீங்கள்லாம் வந்துட்டு வி மாஸ்டர் பிள்ளைங்கலாம் தெரிக்க விடணும் எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாலும். அதுக்கு தான் விச் ஆர்கனிசம் இஸ் போத் கன்சியூமர் அண்ட் டீகம்போசர்? பாக்டீரியா, ஃபங்கை, எர்த் வார்ம் அண்ட் ஆல்கே. சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி கொஸ்டின். எப்போ மேம் ஸ்டார்ட் ஆச்சு? அதாவது 7:15 ஸ்டார்ட் ஆச்சு. ஈஸி பீஸி கொஸ்டின். இந்த பத்தியா எர்த் வார்ம் அது. சரியா? ஸோ ஒரு கன்சியூமருமே சரி டீகம்போசருமே சரி எர்த் வார்ம் வந்துட்டு இன்னும் சின்ன சின்ன வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஈவன் அதை விட சின்னதாக இருக்கிற ஸ்மால் இன்செக்ட்ஸை வந்துட்டு அது கன்சியூம் பண்ணும். ஓகே, ஸோ எர்த் வார்ம் ஒரு கன்சியூமராகவும் வேலை செய்யுது. அதே சமயம் ஒரு டீகம்போஸ் அதாவது பிரேக் டவுன் பண்ணும் காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்சஸ் இன்டூ சிம்பிளரான இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ எர்த் வார்ம் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the 10% law of energy transfer was proposed by. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலன்னா இதுல இருந்து கத்துக்கோங்க. ஸோ 10% law வந்துட்டு யாரு ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரே ஒரு கொஸ்டின் பேங்க்ல இருந்துச்சு அதனால கொடுத்துட்றேன். ஒருவேளை നിങ്ങൾക്ക് தெரியலனாலும் இந்த செஷன் வந்து கத்துக்கோங்க. சார்ல்ஸ் டார்வின், ரேமண்ட் லின்மேன், இபி ஓடம், மெண்டல். ஸோ யார் வந்துட்டு இந்த 10% லாவை ப்ரொபோஸ் பண்ணது அவர் கொடுத்தது யாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரதீபா ராஜேஷ் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க, எனக்கு தெரியல. ஓகே, பாத்தியா
மெண்டல் 15 பேர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேமன் லிண்ட்மேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேமண்ட் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ரேமன் லிண்ட்மேன், ஸோ இவர் தான் அந்த 10% லா அந்த எனர்ஜியை ப்ரொபோஸ் பண்ணது. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் யோர் 8th கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, என்ன மேம் ஒன்றுமே புரியலை சஞ்சீவ், ஒன்றுமே கஷ்டமான ஒன்றுமே கேட்கல, எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, கொஞ்சம் காமாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் 149 பேர் இருக்கிறீங்க, இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலாம், சீக்கிரமா அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போமா. இன் an ecosystem which component links biotic and abiotic factors most directly? herbivores, producers, decomposers, carnivores. ஸோ ஒரு எக்கோசிஸ்டம்ல எது வந்துட்டு பயோட்டிக்குமே ஏபயோட்டிக்குமே டைரக்டா லிங்க் பண்ணுது? நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, இட் இஸ் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ ப்ரொடியூசர்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம், அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு என்னது பேசிக்லி உன்னோட பிளான்ஸ், அது வந்துட்டு பயோட்டிக் காம்பனண்ட் லிவிங். ஸோ நீ எல்லா இடத்துலையுமே பார்த்தாலுமே சில இடத்துல அனிமல்ஸ் இருக்காமல் இருக்கலாம், ஆனால் எல்லா இடத்துலையுமே ப்ரொடியூசர்ஸ் இருக்க தான் செய்வான். ஸோ ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற அந்த இடத்துல டைரெக்டாக அது ஒரு பயோட்டிக் காம்பனண்ட். ஏபயோட்டிக் காம்பனண்ட் அது சாயிலாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அது கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் கனெக்ஷனே வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் மூலியமாக தான். ஓகே, ஸோ in an ecosystem which component links biotic and abiotic factors most directly அப்படின்னா அது ப்ரொடியூசர்ஸ் தான். அஃப்கோர்ஸ் ஹெர்பிவோர் வந்துட்டு லிங்க் பண்ணுது, அதே சமயம் டீகம்போசர், கார்னிவோர்ஸ் இவங்க எல்லாருமே லிங்க் பண்ணுறாங்க. யாருமே இங்கே லிங்க் பண்ணாத ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. ஆனால் மோஸ்ட் டைரக்ட்லி யார் லிங்க் பண்ணுறா? ஏன்னா ஈவன் டெம்பரேச்சர் கூட, சன்லைட் கூட, அது எல்லாத்து கூடமே வந்துட்டு டைரெக்டாக லிங்க் பண்ணுறது யார்? உன்னோட ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் டைரெக்டாக சன்லைட் கூட அவன் தான் வேலை செஞ்சு அந்த எனர்ஜியெலாம் நமக்கு அவன் தான் தரான். ஓகே, next question போலாம், which is your 9th question. okay, I am want ma'am என்னாச்சு திரு, அப்புறம் எல்லாராலையும் முடியும். ஸோ பரவாயில்ல மேம், 5 wrong answer, all is wrong. பரவாயில்ல பார்த்துக்கலாம், யாரும் மனசு கலர விடாதீங்க, எல்லாமே ஈஸி கொஸ்டின்ஸ் தான், கஷ்டமாக ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அப்படியுமே இல்லைன்னா இதுலேருந்து கற்றுக்கோங்க, அவ்வளோதான். Which trophic level shows maximum biomagnification? Producer, primary, secondary, top, carnivore. So எங்க maximum biomagnification, maximum concentration வந்துட்டு பார்க்க முடியும். இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், டாப் கார்னிவோர்ஸ். டாப் கார்னிவோர்ஸில் தான் ஒரு ட்ராஃபிக் லெவல்லையுமே அந்த பயோமேக்னிஃபிகேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். அப்போ லாஸ்ட்டில் டாப் கார்னிவோர்ஸில் தான் அக்குமுலேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டாக சொல்லிக்கிறீங்க நிறைய பேர், வேற மாதிரி தெரி. ஸோ 10th கொஸ்டினுக்கு போயிடுவோமா? 10th கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பயோமேக்னிஃபிகேஷன் occurs only in aquatic food chains. பயோமேக்னிஃபிகேஷன் only ஃபுட் செயின்ஸ், அக்வாட்டிக் அங்கே மட்டும் தான் வருமா? ஸோ ட்ரூ, ஃபால்ஸு only in fresh water, only in marine. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி. எஸ்ன்றாங்க ஜிவி, சுதா ஃபால்ஸ்ன்றாங்க, அம்பிகா வந்துட்டு டீன்றாங்க, திரு பீன்றாங்க, சஞ்சீவ் ஃபால்ஸ்ன்றாங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம ஐயாச்சாமி தான் ஆக்சுவலாக ஆப்ஷன் போட்டிருக்காரு. ஸோ அவர் கரெக்டாக போட்டிருக்காரான்னு பார்க்கலாம் நம்ம ஆப்ஷனை. சபரீஷ் என்ன சொல்கிறாங்க? பீன்றாங்க. ப்ரீபோர்டா, ஹிதேஷ், ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக வந்துட்டு பண்ணுங்க. ஸோ எஸ், பயோமேக்னிஃபிகேஷன் ஒன்லி அக்வாட்டிக் ஃபுட் செயின்ஸில் தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்ன அது ஃபால்ஸா? அப்போ ஏன் நம்ம பயோமேக்னிஃபிகேஷன் படிக்கும்போது நம்ம வரும் தண்ணி வச்சு தான் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பெஸ்டிசைட்ஸ் பேசிக்லி அது தண்ணியில் கலந்துரும் அப்படின்னு வச்சு நம்ம படிக்கிறோம். ஆனால் பயோமேக்னிஃபிகேஷன் பற்றி நம்ம பேசும்போது அது அக்ரிகல்ச்சர் லேண்டில் தான் அது பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க இல்லையா? அப்போது அந்த லேண்டில் கூட பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு கலந்துரும். ஓகே, அப்போ அதுல இருந்துட்டு வளர அந்த செடியில அந்த பெஸ்டிசைட்ஸ் அக்குமுலேட் ஆகும். அந்த செடியே வந்துட்டு நம்ம மனுஷங்களோ இல்லை இந்த ஹெர்பிவோர்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது அங்கேயுமே பயோமேக்னிஃபிகேஷன் நடக்க தான் செய்யுது. ஸோ பயோமேக்னிஃபிகேஷன் வரும் தண்ணி மட்டும் கிடையாது, ஈவன் உன்னோட லேண்டு. ஓகேவா? ஸோ லீடர் போர்டு காமிக்கிறேன், பிகாஸ் 15th கொஸ்டின் நினைக்கிறேன். 15th கொஸ்டினுக்கு அப்புறம் பிக் பாஸ் மேலே இருக்கிறாங்க. ஸ்ரீ சரண்யா, சிட்லோ, சர்வக்ஞா, கேஷிகா, சக்தி தரன், கீது, தேக்கு, சூர்யா அண்ட் பவன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் which is your 11th question. ரொம்ப ஃபாஸ்டா போனா சொல்லுங்க. ஓகே, டுமாரோ சோஷியல் ரிவிஷன். அப்பா ஜிவி, ஆல் தி பெஸ்ட். இது ஒரு மொக்க சாப்டர்ல இப்படியெல்லாம் கேட்கலாமா? அனுஷா ஐயர், மொக்க சாப்டரா இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஒரு சாப்டர்லுமே வந்துட்டு நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்மளே சேலஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி கேட்டாலும் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மொக்க சாப்டர் தான் ஈஸியாக தான் கேட்பான், அந்த மென்டாலிட்டியில் இருக்கக்கூடாது. எப்படி வேணா கேட்பான், இந்த மொக்க சாப்டர் தான், அதான் நான் தரவா படிச்சு வச்சிருப்பேன், நீ எந்த ஆங்கிளில் வேணா கேளு, எந்த மூலையிலேருந்து வேணா கேளு, நான் சொல்லுவேன் கரெக்டா அப்படின்னு இருக்கணும். ஓகே, ஸோ ரிசல்ட் வந்துட்டு பார்க்கலாமா? விச் ஆப்ஷன் ஷோஸ் மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன்? உன்னோட டெக்ஸ்ட் புக்ல ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்குறான், டிடிடி. டிடிடினா என்னது சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னா சொல்லுங்க. டிடிடினா என்னது? எஸ்,
DDT-னா என்னது? DDT is the answer. Correct. DDT-னா என்னது? DDT-னா என்னது? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு பத்ரிநாத் அண்ட் ஜெலினா சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ டிடிடி வந்துட்டு ஒரு பெஸ்டிசைட், அதனோட டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு இருக்குது. ஓகே, பெஸ்டிசைட்ஸ்னு சொல்கிறாங்க. மற்றது எதுவுமே சொல்ல, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே. ஏன் இவ்வளோ பேர் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்கன்னு தெரில. வரும் பெஸ்டிசைட்னா டிடிடி மட்டும்தான். அதில் ஏன் இவ்வளோ பேர் தப்பு தெரில. சரி, அடுத்த கொஸ்டின் போகிறேன், விச் இஸ் யோர் 12th கொஸ்டின். ஓகே, ஒன்றும் தெரியல, ஒன்றுமே புரியலை. சஞ்சய் ஒரு பாட்டாவே பாடலாம் போல இருக்கு. இதை பார், பரவாயில்ல, கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, பதறாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மேம் வேறு என்னென்னமோ கேட்குறாங்க, ஒன்றுமே புரியல, டென்ஷன் ஆகுது. நோ, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். Which is not a biodegradable waste? Vegetable, peel, paper, plastic, cotton. Easy question. இதெல்லாம் சூடுவீங்களா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி கொஸ்டின் இது. சாப்லாக்ஸ் வணக்கம். திரு வணக்கம்ப்பா. திரு வந்துட்டு சீன்றாங்க. சுதா வந்துட்டு பிளாஸ்டிக்ன்றாங்க. எக்ஸாக்ட்லி. இல்லையே, சப்பா கொஸ்டினில் கூட ஏழை 5, 11, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் இப்படி தப்பு பண்ணுறீங்க. மிஸ்கிளிக்கா இல்லை என்னன்னு தெரில எனக்கு. சரி, பிளாஸ்டிக் மட்டும்தான் வந்துட்டு பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கிடையாது. அதால் டீகம்போசஸால் டீக்ரேட் ஆகாது. ஸோ அதனால அது ஒரு நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின், which is your 13th question. 13th question on your screen. Plastic persists in the environment for long periods. Reason: microorganism cannot degrade plastics easily. Easy question. சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ்கிளிக்காப்பா, பரவாயில்ல விடுங்க. எஸ், பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ். ஸோ ரீசன் ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு அண்ட் ஆர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரெண்டுமே கரெக்ட், ஆனால் ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்புறம் ஏ ட்ரூ, ஆர் ஃபால்ஸ், ஏ ஃபால்ஸ், ஆர் ட்ரூ. ஸோ எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஏன் பிளாஸ்டிக்? ஆமாம், என்வாயன்மெண்ட்டில் வந்துட்டு நீ செத்து போனால் கூட, நான் செத்து போனால் கூட பல வருஷங்கள் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நீ போட்ட இடத்துல அப்படியே கிடைக்கும். ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு டீக்ரேட் ஆகாது மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஆக்டிவிட்டினால. தே ஆர் நாட் டீக்ரேடபிள். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். மூவிங் ஆன் டு யுவர் 14th question. போயிடுவோமா? எஸ். கண்ணு வெளியில் சொன்னால் வராஹித்து, ரொம்ப தான் வராஹித்து. டியூஸ்டே ப்ரீ போர்டு கேன் ஐ கெட் சென்டம்? தாராளமாக எடுக்கலாம் பிரீதீப். நல்லா வந்து படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, மாஸ் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை பயப்படுறதுக்கு. த மேஜர் ரோல் ஆஃப் டீகம்போசர்ஸ் என்னது? எனர்ஜி, ஆக்சிஜன், நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங், பயோமாஸ் இன்க்ரீஸ். எதுன்னு சொல்லுங்க. ஜஸ்ரா சனா, பரவாயில்லை. இட்ஸ் ஐ எம் ரித்திகா. டுமாரோ இங்கிலீஷ் ப்ரீ போர்டு. ரத்திகா நல்லபடியாக வந்துட்டு பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங், எனர்ஜி ப்ரொடக்ஷன் கிடையாது. எனர்ஜி ப்ரொடக்ஷன், எனர்ஜி எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது? டீகம்போசர் ஒன்றுங்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுதா? டீகம்போசர். எந்த ஊரில் டீகம்போசர்? உங்கள் ஊரில் டீகம்போசர் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணான்னு தெரில. நம்ம ஊரில், பயாலஜி ஊரில் ரிலீஸ் பண்ணல. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், நியூட்ரியன்ட்டை வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணுது. எப்படி ரீசைக்கிள் பண்ணுது? ஒரே ஒரு பனானா பீல் வச்சு தான் நான் எனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். நீ வாழைப்பழம் சாப்பிட்ற, வாழைப்பழ தோலை வந்துட்டு மண்ணில் தூக்கி போடுற, 3 நாள் கழிச்சு அந்த வாழைப்பழம் தோல், பனானா பீல் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சு? காக்கா தூக்கிட்டு போச்சா? காக்கா தூக்கிட்டு போகல. அப்போ எங்கே போச்சு? இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், சில ஃபங்காய், சில பாக்டீரியா, ஈவன் எர்த் வார்ம், அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, இந்த பனானா பீல் வந்துட்டு எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது, அது வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். சரியா, இந்த காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு சின்னதாக வந்துட்டு உடைச்சிரும். சிம்பிளான சப்ஸ்டன்சஸாக, சிம்பிளான இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸாக உடைச்சிரும். இந்த பனானா பீலில் வந்துட்டு என்னென்ன நைட்ரஜன் இருக்குதோ, ஒருவேளை கார்பன், ஆக்சிஜன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் ஆட்டம்ஸாக இருக்குது, மாலிக்யூல்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் அந்த பனானா பீலில் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் சாயிலுக்கு அமுச்சு விட்டுரும். சாயில் என்ன பண்ணும்? இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி அந்த சாயிலேருந்து வளர அந்த பிளான்ஸ் எல்லாமே இந்த நியூட்ரியன்ஸை அப்டேக் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகுது? நியூட்ரியன்ட் வந்துட்டு ஒரு வழியாக போனது மறுபடியும் இந்த நியூட்ரியன்ஸை இந்த பிளான்ட் எடுத்துக்குது. ஸோ ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸ் நடக்குது, நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், விச் இஸ் யோர் 15th question. ஸோ 15th question என்னன்னு பார்க்கலாமா? which process returns nutrients back to the soil? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இன்டர்லிங்க்டு கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, I ate the banana peel. ஓகே, அம்பிகா வணக்கம். அம்பிகா, டெக்னிக்கலி பயோமாஸ் ரெடியூஸ் பண்ணுமா? பயோமாஸ் அப்படின்னு வந்து ஆக்சுவலி எனர்ஜியை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது வராது இந்த இடத்துல. ஓகே, ஸோ எஸ், இது வந்துட்டு ஈஸி கொஸ்டின் தான். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் யோர் டீகம்போசிஷன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். லீடர் போர்டு நான் இதில் ஸ்கிப் பண்ணிடுறேன். 16th question போகிறேன். 20th questionல லீடர் போர்டு காமிக்கிறேன். ஓகே,
மேம் இன் ரிவிஷன் ஐ காட் ஒன்லி 20 out of 30 மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல தரும், இவ்வளோ கிடச்சிருக்குல்ல, நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவுமே வரி பண்ணுறதுக்கு கிடையாது. கீப் ப்ராக்டிஸிங். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். when I say previous year questions MCQ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னா this is what I mean. ஆல்ரெடி நீங்கள் கான்செப்ட் படிச்சுட்டீங்க. கான்செப்ட் படிக்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் இன்ஃபேக்ட் எல்லாமே அப்படி தானே. இப்போ வந்துட்டு ஒரு ரன்னரோ ஒரு அத்லெட்டோ அவங்களாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஒலிம்பிக்ஸில் அதில் ஓடும் போது தான் தெரியும் அவங்களோட ப்ராக்டிஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பயனற்றுக்குன்னு. அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த கிரேசிங் ஃபுட் செயின் இந்த ஃபர்ஸ்ட் கன்சியூமர் யார்? ஹர்பிவோர். ஏன் ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்றது ஒரு ஹர்பிவோர், பிளான்ட் ஈட்டிங் ஆர்கானிசம். ஸோ ஒரு ஃபுட் செயினில் பிளான்ட்டுக்கு அடுத்தபடி ப்ரொடியூசருக்கு அடுத்தபடி ஹர்பிவோர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 17th கொஸ்டின். இன்னும் பயம் வரல போர்டுக்கு. பரவாயில்ல, பயம் இருந்தாலும் சரி பயம் இல்லானாலும் சரி எய்தர் வே ரிவிஷன் ஸ்டடி அந்த ஒரு சைக்கிளில் போயினே இருக்கணும் எக்ஸாம் வர்ற வரைக்கும். விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் வை டெரிஷரி கன்சியூமர்ஸ் ஆர் ஃபியூவர் இன் நம்பர்? டெரிஷரி கன்சியூமர்ஸ் ப்ரொடியூசர்ஸை கம்பேர் பண்ணும்போது டெரிஷரி கன்சியூமர்ஸோட அந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. எதனால? லெஸ் ஃபுட்னாலையா, லார்ஜர் பாடி சைஸா, மேக்ஸிமம் எனர்ஜினாலையா, இல்லை இன்க்ரீஸ்டு காம்படிஷன்னாலையா? ஸோ எதனால சொல்லுங்கள். டீகம்போசர் என்ன சாப்பிடும்? ஸோ டீகம்போசர் ஆக்சுவலி வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணும். டீகம்போசர்ஸ்க்கு வந்துட்டு அதோட நியூட்ரிஷன் எப்படி ஒப்டெயின் பண்ணுதுன்னா பை பிரேக்கிங் டவுன். அப்படி தான் வந்துட்டு ஒப்டெயினே பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா டெரிஷரி கன்சியூமர்ஸ் வந்து மேக்ஸிமம் எனர்ஜி லாஸ் அட் ஹையர் ட்ராஃபிக் லெவல்ஸ். லெஸ் ஃபுட் அவைலபிலிட்டி கிடையாது. ஏன் கன்சியூமர்ஸுக்கு, அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அவ்வளோ நம்பரில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் தான் அவ்வளோ நம்பரில் இருக்குது இல்லை. அப்போ ஏன் கவுவெல்லாம் வந்துட்டு நிறைய பாப்புலேஷனில் இல்லை ஆஸ் கம்பேர்ட் டு ப்ரொடியூசர்ஸ்? ஏன்னா ஒரு லெவல்லையுமே இந்த எனர்ஜி 10% லாவை ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ரிலேஷன் தான். ஸோ அப்படி பார்த்தா மேக்ஸிமம் எனர்ஜி லாஸ் வந்துட்டு ஹையர் ட்ராஃபிக் லெவல்ஸில் நடக்குது. அதனால தான் டெரிஷரி கன்சியூமர்ஸ் எல்லாம் அதோட நம்பர் வந்துட்டு கம்மியாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th கொஸ்டின். ஓகே, ஸோ பிரியானா சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சபரீஷ் வந்துட்டு கேம் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஈஸி தான்ப்பா, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேணாம். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் எனர்ஜி ஃப்ளோ? எது வந்துட்டு எனர்ஜி ஃப்ளோ ரெப்ரசென்ட் பண்ணுது? சொல்ல முடியாது மேம். இல்லை பை டைரெக்ஷனலா, இல்லை யூனி டைரெக்ஷனலா, இல்லை மல்டி டைரெக்ஷனலா? ஸோ எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மேம் பயோவில் நான் நல்லா பண்ணுவேன், ஆனால் டீச்சரு கீவேர்ட்ஸு இல்லைன்னு சொல்கிறாங்க. somehow I'm missing 30 in biology, what to do? ஸோ டீச்சரே சொல்லிக்கிறாங்க கீவேர்ட்ஸ் இல்லைன்னா அப்போ நீ என்ன பண்ணும், கீவேர்ட்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் நான் தலைப்பார எல்லா செஷன்லையும் அடிச்சுக்கிறேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ்னா யூனி டைரெக்ஷனல். ஏன்னா இதை பற்றியா 4 பேர் சொல்ல முடியாது வேற. ஓகே ரைட்டு விடு. ஸோ யூனி டைரெக்ஷனல். ஏன் யூனி டைரெக்ஷனல்? சன்னிக்கிட்டேருந்து எனர்ஜி ப்ரொடியூசர் போகுது, ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பிரைமரி கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு போகுது, ஒரு ஹர்பிவோர்ஸ்க்கு வந்துட்டு போகுது. பிரைமரி கன்சியூமர்ஸ் அதாவது ஹர்பிவோர் கிட்ட இருந்து அங்கேருந்து எனர்ஜி வாபஸ் ப்ரொடியூசருக்கு இந்த வாங்கிக்கோ அப்படின்னு ரிவர்ஸில் போகிறது கிடையாது. ஏன்னா ப்ரொடியூசர் வந்துட்டு உன்னோட கவ்வை சாப்பிட்றது கிடையாது. அதே சமயம் பிளான்ட் சன்னுக்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண அந்த எனர்ஜி மறுபடியும் பேக் டு சன்னு நீ கொடுத்த எனர்ஜி வேணாம் அப்படின்னு இந்த வாங்கிக்கோ அப்படின்னு திருப்ப கொடுக்க முடியாது. ஸோ எனர்ஜி ஃப்ளோ எப்பவுமே வந்துட்டு யூனிட் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்? சன்லேருந்துட்டு ப்ரொடியூசர்லேருந்து பிரைமரி கன்சியூமர் டு செகண்டரி கன்சியூமர் டு டெரிஷரி கன்சியூமர். ஓகே, ஸோ கீவேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. உங்களோட டீச்சரே சொல்லிக்கிறாங்கன்னா கீவேர்ட்ஸில் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். தட் இஸ் வை ஆல்வேஸ் சே எக்ஸாமுக்கு படிக்கிற அந்த நேரம் முடிஞ்சு விட்டது, இன்னுமே நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, சிலபஸ் இன்னும் கவர் பண்ணல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் மேபி நான் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை. பட் நீங்கள் ஆல்ரெடி சில டாபிக்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த டாபிக்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இந்த டைமில் இன்னுமே படிக்கணும், இன்னும் படிக்கணும், தட் வில் நாட் ஒர்க். இந்த டைம் இட் இஸ் ஆக்சுவலி ஃபார் யுவர் ரிவிஷன். ரிவிஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் மறுபடியும் ரீரீட் பண்ணுறது கிடையாது டெக்ஸ்ட் புக்கை. சில கான்செப்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ரீரீட் பண்ணலாம் தெரியலன்னா, ஆனால் மற்ற கான்செப்ட்ஸையும் மறுபடியும் படிச்சுட்டு இருக்கிறதுல நோ யூஸ். அதை நீ எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, கீவேர்ட்ஸ் பார்க்குறது, ஆன்சர் பில்டிங் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் உன்னோட ஃபோக்கஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் விச் லெவல் ஆக்குபைஸ் த வைல்டஸ்ட் பேஸ் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் தான் ஆக்குபை பண்ணுது. இந்த ப்ரொடியூசர்ஸோட நம்பர் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், விச் இஸ் யோர் 20th கொஸ்டின். ஓகே, திரு ஃப்ரம் மண்டேலேருந்து வருது. ஓகே, திரு மண்டேலேருந்து வருது. Okay, so next question. Food webs are more stable than food chains. Alternative food sources are available at each trophic level. It is easy question. Answer பண்ணுங்க பார்க்கலாம். And I see 85 பேர் watching. 85 பேர் என்ன பண்ணணும், லைக் பட்டன் அடிச்சு சீக்கிரமா ஸ்மாஷ் பண்ணிருங்கள். ஓகே, ஸோ எஸ் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள்ப்பா. எஸ், ரிசல்ட் பார்ப்போமா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ஆர் வந்துட்டு ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ லீடர் போர்டு பார்த்துடலாம். ஸோ லீடர் போர்டு பார்க்குறதுல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம்.
ஸ்ரீஜரண்யா சர்வஞான் சிட்லு ஹரிணி கேஷிகா பிக் பாஸ் பிரணவ் வசி கவின் நில ஜோல் இன்ஃபேண்ட் ஆசம் திறக்க விடுறீங்கப்பா மேம். எவல்யூஷன் எப்போ மேம் எடுப்பீங்க? யாருப்பா நீங்கள்? எவல்யூஷன் அனுஷ்கா உங்கள் பேர் என்ன ஞாபகம் இருக்குது? நீங்கள் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஐ எம் ஸோ சாரி. மண்டே இறக்கிடுறேன். ஓகே, மண்டே இருக்கிறேன். ஓகே, எக்கோசிஸ்டம்ஸ் ரிக்வயர் கண்டினியூஸ் எனர்ஜி இன்புட். எக்கோசிஸ்டமில் எனர்ஜி கண்டினியூஸாக தேவைப்படுது, அதுதான் அசர்ஷன். ரீசன் என்னன்னா எனர்ஜி வந்துட்டு ஹீட்டாக வந்துட்டு போயினே இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே கரெக்டாக இது இந்த ஆறு வந்துட்டு ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையா? அம்புட்டு தான் கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இலை ஆட்ஸோவி பயம் வரலன்னா ஏன் பயம் வர வைக்கணும்? பரவாயில்லையே, பயம் வர்றது வந்துட்டு முக்கியம் கிடையாது. பயம் வந்தால் நல்லா படிப்போம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே சமயம் பயம் வந்துருச்சுன்னா நம்ம வந்துட்டு ஐயோ எல்லாமே புட்டுக்குமா அப்படியுமே கிடையாது. பயம் வந்தாலும் சரி பயம் வரலானாலும் சரி கன்சிஸ்டன்சி மேட்டர். நீ உட்காந்து படிக்கிறது படிச்சு தான் ஆகணும், அவ்வளோதான். பயம் ஒரு பக்கம் தான் தள்ளி விட்டுட்டு அவர் பயமே இல்லைனாலுமே பரவாயில்ல, நீ அடுத்தடுத்தது படிக்க தான் செய்யணும், அவ்வளோதான் உன்னோட வேலை. ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். எப்படி கரெக்டான எக்ஸ்பிளனேஷன்? எக்கோசிஸ்டம்ஸ் ரிக்வயர் கண்டினியூஸ் எனர்ஜி இன்புட். ஸோ எக்கோசிஸ்டம்னா என்னது? அது ஒரு இன்டராக்ஷன் பிட்வீன் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்போனன்ட். ஸோ அந்த இன்டராக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக எனர்ஜி வந்துட்டு தேவைப்படுது. அது வந்துட்டு அசர்ஷன். அண்ட் ரீசன் என்ன சொல்லுதுன்னா எனர்ஜி வந்துட்டு இஸ் லாஸ்ட் அஸ் ஹீட் அட் ஈச் ட்ராஃபிக் லெவல். ஈச் ட்ராஃபிக் லெவலில் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு லாஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது அந்த ஒரு எக்கோசிஸ்டமை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு பக்கம் எனர்ஜி போயிட்டே இருக்குது, அப்போ இன்னொரு பக்கம் எனர்ஜி தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஒரு பக்கம் எனர்ஜி புசுக்கணும் போகுது, இன்னொரு பக்கம் எனர்ஜி வந்துட்டு சஸ்டெயின் பண்றதுக்கு தேவைப்பட்டுட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் எனர்ஜி வேணும், இந்த பக்கம் எனர்ஜி போகுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, எனர்ஜி போயிட்டே இருக்கு, ஸோ எனர்ஜி நமக்கு தேவையும் படுது. ஸோ எனர்ஜி போறதுனால எனர்ஜி இன்னும் அதிகமாக தேவைப்படுது கண்டினியூஸா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் which is your 22nd question. புரிஞ்சுதா? திரு புரிஞ்சுதா? திரு புரியலையா? புரிஞ்சுச்சா? ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தேவதர்ஷினி 8:45 we have one more session, how to write 1 marks அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். மேக்ஸிமம் எனர்ஜி இஸ் லாஸ்ட் டியூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு பிரைமரி, பிரைமரி டு செகண்டரி, செகண்டரி டு டெரிஷரி அட் எவ்ரி ஸ்டெப் ஈக்குவலி. ஸோ மேக்ஸிமம் எனர்ஜி இஸ் லாஸ்ட் டியூரிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம். ஸோ ஐ ஹோப் இது வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்ம போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஹேமா கௌரி. பார்க்கலாம் கரெக்டான ஆப்ஷன் போட்டிருக்கிறாங்களா? ஐ எம் ஸோ சாரிப்பா. ஸோ நம்ம ஐயா சாமி இந்த கொஸ்டினுக்கு தவறான ஆப்ஷன் போட்டுவிட்டாங்க. பப்பி சேம் ஆகிவிட்டது. ஐ எம் ஸோ சாரிப்பா. ஆக்சுவலாக ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டானது டி. பிகாஸ் அட் எவ்ரி ஸ்டெப் ஈக்குவலி 10% புட்டுன்னு போகுது. ஆனால் போட்டு விட்டுருக்காங்க. ஐ எம் ஸோ சாரி. இதனால லீடர் போர்ட்லேருந்து கீழே போயிட்டீங்கன்னா தயவாக மன்னிச்சு விடுங்கள். ஐ எம் ஸோ சாரி. ஓகே, ஆனால் டி தான் கரெக்டான ஆன்சர். So sorry, mistake happens, shit happens, so sorry. அடுத்த question, which is a man-made non-biodegradable pollutant எது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ சாரிப்பா. அழகு போங்க மேம் அப்படின்றேன் கீதா. ஸோ சாரி கீதா, என்ன பண்ணுறது கீதா, தவறாய் போய் விட்டது கீதா. சீவேஜ், பெஸ்டிசைட்ஸ், லீஃப் லிட்டர், அனிமல் வேஸ்ட். ஸோ மேன்-மேட் non-biodegradable pollutant எது? வணக்கம் மேம், யூ ரிமெம்பர்? எஸ் சஞ்சய், ஞாபகம் இருக்குது. ஒரு டவுட், இங்கிலீஷில் அனாலிட்டிக்கல் பேராகிராஃப்க்கு ஹெட்டிங் அலவுடா, ஆல்சோ கன்க்ளூஷனில் ட்ரெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணுமா? இது நான் ஒரு வாட்டி உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி ஒரு செஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆர் மேபி ஆஃப்டர் தி செஷன் கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, எஸ். ஸோ பெஸ்டிசைட்ஸ் இங்கே பாரு, சூவேஜ். ஆமாம், மேன்மேட் தான் சூவேஜ், ட்ரைனேஜ் அதெல்லாமே. ஆனால் என்ன இங்கே மேட்டர்னா, இந்த சூவேஜில் வர உன்னோட அந்த யூரின் வாட்டரு ஆர் உன்னோட வாஷ்ரூம் அந்த தண்ணி அது எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் பயோடிகிரேடபிளுங்க. இன்ஃபேக்ட் நீங்களாம் எத்தனை பேர் வந்துட்டு அந்த சூர்யாவோட படம் நினைக்கிறேன், அதில் வந்துட்டு யார் ஆர்யாவும் இருப்பாங்க, ஆர்யாவோட ஒய்ஃப் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நடிச்சிருப்பாங்களே காவாலன்னு, அந்த படம் பேர் ஞாபகம் வரல எனக்கு. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், அந்த ஃபர்ஸ்ட் அனிதா சம்பத் இன்டர்வியூக்கு வந்துட்டு போவாங்க. அவர் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு இருப்பார் அந்த ஒரு ஃபார்ம்ல, அக்ரிகல்ச்சர்ல. அப்போ அனிதா சம்பத் கிட்ட ஒரு ஃப்ரூட்டோ வெஜிடபிள் ஏதோ சாப்பிட கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க பயங்கரமா டேஸ்டா இருக்குது இந்த ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ, நாக்கில் எல்லாமே நவரசம் ஆடுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம போகிற இந்த வாஷ்ரூம் தான், அதுதான் நியூட்ரியன்ஸை ரீசைக்கிள் பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே அனிதா சம்பத் மூஞ்சியா மாறிடும். ஸோ பேசிக்லி என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டால், நம்ம போகிற இந்த அனிமல் எக்ஸ்ரீட், நம்மளோட வேஸ்ட், அந்த கலந்து அந்த சூவேஜ், அந்த தண்ணி கூட வந்துட்டு பயோடிகிரேடபிள் தான். அது கூட வந்துட்டு டீகம்போசஸால வந்துட்டு டீகம்போஸ் ஆகி நியூட்ரியன்ஸ் ரீசைக்கிள் ஆகும். ஓகே, ஸோ எப்படி வந்துட்டு நம்மளோட கவுடங் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிளான்ட்ஸுக்கெலாம், சிமிலர்லி சூவேஜ் வர தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்கிறதும் கிடையாது. பெஸ்டிசைட்ஸ் தான் மேன்மேடு. ஆனால்
அது வந்துட்டு நான் பயோடிகிரேடபிள். லீஃப் லிட்டர்னா ஒன்றும் கிடையாது, நிறைய லீஃப் வந்துட்டு குப்பையாக போட்டிருந்தா அது லீஃப் லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அனிமல் வேஸ்ட் அதுவுமே வந்துட்டு பயோடிகிரேடபிள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 24th கொஸ்டின். ஓகே, காப்பனா? ஓகே ஓகே, காப்பன், எக்ஸாக்ட்லி காப்பன் தான் சஞ்சீவ், அந்த படம் தான். ஓகே, ஐயா சாமி அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் அவரிங்க தான் பக்கத்தில் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்காருப்பா. ஸோ ஏதோ பாவம் தெரியாமல் பண்ணுற மன்னிச்சு விட்ருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபுட் வெப் இன்க்ரீசஸ் எக்கோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி, ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ, ஃபால்ஸ், ஒன்லி இன் ஃபாரஸ்ட், ஒன்லி இன் கிராஸ்லேண்ட்ஸ். டப்புன்னு சொல்லுவோமா? லாஸ்ட் 20 days ஸ்ட்ராட்டஜி ப்ளீஸ். எஸ் பிரவீன், கண்டிப்பாக. இன்னைக்கு 1 mark எப்படி எழுதணும் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டி கான்செப்ட்ல சொல்கிறேன். அதே சமயம் டுமாரோ ஆர் மேபி மண்டே வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ டேஸை எப்படி பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் வந்துட்டு ட்ரூ. ஏன் ட்ரூ? ஃபுட் வெப் மூலியமாக ஸ்னேக்குக்கு வந்துட்டு அது வேணும்னா ஃப்ராக் சாப்பிடலாம், ஆர் வந்துட்டு ஒரு மவுஸை கூட வந்துட்டு அது சாப்பிடலாம். அது வந்துட்டு ஃப்ராக் தான் நம்பி இருக்கணும் அதோட பூவாக்கு அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால ஸ்னேக்கோட பாப்புலேஷன் வந்துட்டு ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கும். ஸோ இது ஒரே ஒரு ஸ்பீஷீஸ்க்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்பீஷீஸுக்குமே வந்துட்டு அது ஒரே ஒரு ஆர்கானிசம் மேலே டிபெண்ட்டாக இருக்கணும் தன்னோட நியூட்ரிஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு அவசியம் கிடையாது. அதுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபுட் வெப் உதவி செய்யுது எக்கோசிஸ்டமில். ஸோ ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோமா, which is your 25th question. எஸ், டுடே ஐ ரோட் இங்கிலீஷ் எக்ஸாம். திரு சூப்பர்ப்பா மேம். సైన్స్ 100 గైడ్ PDF షేర్ பண்ணுறீங்களா? PDF నాకు పాస్ లేదు, బట్ ఐ విల్ ఆస్క్ మై అడ్మిన్ అండ్ ఇఫ్ ఫీజిబుల్ షేర్ பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ். பூவானா விச் லாங்குவேஜ்? பூவானா தெலுங்கு தான். பூவா மீன்ஸ் ஆக்சுவலி ஃபுட், அவ்வளோதான். நான் தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாமே கலந்து பேசுகிறேன். ஆனால் நான் தமிழ், ஆவடி லோக்கல் தமிழ் தான், அதுவும் சொல்லிடுறேன். அடுத்த கொஸ்டின், விச் காம்பனன்ட் டிட்டர்மைன்ஸ் எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி? அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும்போது நான் இது ஏன் வந்துட்டு உனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் தரேன்னா, பிகாஸ் உன்னோட NCERT இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணுறான் கொஸ்டின் கேட்கும் போது. எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு NCERTல நீ பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் எக்கோசிஸ்டமோட ப்ரொடக்டிவிட்டினா ஃபங்க்ஷனிங் ப்ராப்பரா அதை யார் டிட்டர்மைன் பண்றா? ப்ரொடியூசர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணது. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் கொஸ்டின் கேட்கும் போது ஒன்னு மட்டும் பார்க்காதீங்க. ஓகே, நான் ஆன்சர் கரெக்டாக சொல்றேன்னா அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத. இந்த மேம் ஏதோ சில செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. நான் யூஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரு அர்த்தமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் உன்னோட கொஸ்டின் பேங்க்ல NCERTோட ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி சப்பையான கான்செப்ட்ஸ் கூட அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வித்தியாசமா இருக்கு. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொண்டு வரவும் செய்யறேன். ஸோ கொஸ்டினுமே படி அதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பாரு. பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ் உன்னோட போர்டில் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் ஞானமாக பாருங்க. ஓகே, ஸ்ரீ சரண்யா, சர்வக்ஞா, பிரணவ், கவினிலா, பிக் பாஸ், சிட்லு, ஹரிணி, மகாஸ்வேதா, கேஷிகா அண்ட் வசி. மூவிங் டு your 26th question. We are halfway through. ஓகே, ஸோ பாதிக்கும் வந்தாச்சு. சஞ்சய் அதெல்லாம் சொன்னேன்லப்பா. ஸோ நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எஸ் சஜய் 48th ரேங்கா? புரியவில்லைப்பா. Which is not a natural ecosystem? Easy. Pond, forest, aquarium, grassland. So இது வந்து ஒரு natural ecosystem கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், என்ன டவுட்டுப்பா? முகமது மர்வன் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்ன டவுட்டுப்பா? என்ன டவுட்டு? சின்றாங்க. எக்ஸாக்ட்லி, அக்வேரியம் தான் வந்துட்டு ஒரு நேச்சுரல் எக்கோசிஸ்டம் கிடையாது, அது ஒரு மேன்மேட் எக்கோசிஸ்டம். பாண்டு, ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் இதெல்லாமே ஹியூமனோட இன்டர்ஃபெரன்ஸ் இல்லாமல் அதெல்லாம் நேச்சுரலாகவே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் அக்வேரியம் எனக்கு பிடிச்ச மீன், எனக்கு பிடிச்ச கலரில், எனக்கு பிடிச்ச சைஸ் ஆஃப் த மீன் தொட்டி எல்லாமே நான் டிசைடு பண்ணுறேன். ஸோ அக்வேரியம் வந்துட்டு ஒரு மேன்மேட் எக்கோசிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். which is your 27th question. 15,000 பாயிண்ட்ஸா திரு? எதுக்கு புரியலை? 11th ரேங்க் மேம். ஜஸ்ட் 1 to go. வராயித்து பார்த்துடலாம். இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குதே, வந்துட முடியாதா? ஓ சஞ்சீவ், ஆசம்பா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்வேரியம் அண்ட் பாண்ட். அக்வேரியம் வந்துட்டு நம்ம வீட்டிலே வச்சுருக்கிறோம் இல்லையா? ஸோ சின்னதாக வந்துட்டு மீன் தொட்டி, இந்த அது பேர்னா க்ளவுன் ஃபிஷ்ஷு, பீட்டா ஃபிஷ்ஷு, ஃபைட்டர் ஃபிஷ்ஷு, ஜீப்ரா ஃபிஷ்ஷு அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளே வீட்டில் வந்துட்டு மீன் வளர்க்குறாங்க பார்த்தியா? சின்னதாக தொட்டியில் போட்டு ஒரு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில், அது வந்துட்டு அக்வேரியம். பாண்டுன்னா வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு சின்ன ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதை வந்துட்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? எது ட்ராஃபிக் லெவலில் லிமிட் பண்ணுது? நான் ஆல்ரெடி இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ட்ராஃபிக் லெவலில் லிமிட் பண்ணுறது உன்னோட எனர்ஜி அவைலபிலிட்டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 28th கொஸ்டின். கேட்டும் நிறைய பேர் தப்பு சொல்கிறீங்களே மேம். ஐ எம் ஃபர்ஸ்ட் பட் நாட் ஷோயிங் தேரா. தெரியலையேப்பா.
என்ன காரணம் அப்படின்னு தெரியல எனக்கு. இந்த வீக் வேஸ்ட் தான் அதெல்லாம் காரணம். அதில் நானும் 𝒔𝒐𝒄𝒄𝒆𝒔𝒔 எந்த பங்கும் இல்லை. விச் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தட் இஸ் மோஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி? லேண்ட் ஃபில்லிங், இன்சர்னேஷன், ரீசைக்ளிங், ஓப்பன் டம்பிங். இது வந்துட்டு ஒரு கொஸ்டின் பேங்க்ல இருக்குது. ஸோ அதனால நான் உன்கிட்ட கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லணும். இதெல்லாம் சில காமனான டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா இங்கேருந்து கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ ரீசைக்ளிங் தான் வந்துட்டு மோஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். ஏன் லேண்ட் ஃபில்லிங் கிடையாது அப்படின்னா, லேண்ட் ஃபில்லிங்னா என்னென்னா, நம்ம கிட்டலாம் குப்பையை கலெக்ட் பண்ணி எதனா ஒரு காலி பீஸ் ஆஃப் லேண்டில் போயிட்டு அந்த குப்பையை வந்துட்டு கொட்டுறது. அப்படி கொட்டுறதுனால என்ன, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லேண்டுக்கு இன்னொரு இடத்துக்கு நீ வந்துட்டு இந்த குப்பையை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற. அது பயோடிகிரேடபிளாக இருக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பயோடிகிரேடபிளான பிளாஸ்டிக்கு அது இதெல்லாம் இருக்கும் போது, அப்போ நீ என்னத்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த குப்பையை கொட்டும் போது அது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராக்டிஸா அப்படி அது நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு நன்மை செய்யுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ லேண்ட் ஃபில்லிங் கிடையாது. இன்சர்னேஷன்னா வந்துட்டு பர்ன் பண்ணுறது. ஸோ பர்ன் பண்ணுறது மூலியமாக தேவையில்லாமல் நிறைய CO2 வந்துட்டு ரிலீஸ் ஆகும் நம்மளோட அட்மாஸ்பியரில், பொல்யூஷன் நிறைய ஆகும். ஓகே, ஸோ இன்சர்னேஷன் எதுவுமே கிடையாது. அடுத்தது ஓப்பன் டம்பிங். ஸோ ஓப்பன் டம்பிங்குமே வந்துட்டு சிமிலர் இதுதான். நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எதுனா ஒன்று காலி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் இந்த மாதிரி வந்துட்டு கொட்டுறது. சேம் ப்ராசஸ் தான் லேண்ட் ஃபில்லிங் மாதிரி. லேண்ட் ஃபில்லிங்கில் சில நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த லேண்டை வந்துட்டு கொஞ்சம் அந்த சாயில் வந்துட்டு தோண்ட செய்வாங்க. தோண்டிட்டு அதுக்கப்புறமா அந்த வேஸ்ட்டை டம்ப் பண்ணுவாங்க. இது ஓப்பன் டம்பிங்னா சும்மா போயிட்டு வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா. நம்மளே கூட வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்துருப்போம். பக்கத்து வீட்டில் எதனா ஒரு பக்கத்து லேண்ட் எதனா காலி இருந்துச்சுன்னா அங்கே ஒரு லேஸ் பேக்கெட் இப்படி தூக்கி போட்டுறதுனா, நானே 5வது படிக்கிறப்போ வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ பக்கத்து எதனா ஒரு காலியாக ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கே தான் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஸ்ட் லேண்ட்லாம் போட்டுடுறது. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லினா ரீசைக்ளிங். Okay, next question, 29th question, 67 Anusha. I am new to this channel. Swami அவர்களே welcome to V Master family. உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே வேற லெவல். வித் ரெஸ்பெக்ட் டு பயோ நான் கேரண்டி பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஷிமோன் சார் ஒரு பக்கம், நம்மளோட சுபா மேம் ஒரு பக்கம், தமிழன் சார் ஒரு பக்கம், எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், which trophic level is directly affected by deforestation? Primary consumers, secondary consumers, producers, decomposers. Logic based சாப்ப கொஸ்டின். டக்கு டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ், ஷோ ரிசல்ட் பார்ப்போமா. ப்ரொடியூசர்ஸுங்க. ஏங்க பிரைமரி கன்சியூமர்ஸ்? டீஃபாரஸ்டேஷன்னா என்னதுங்க, மரத்தை சரன்னு வெட்டுறது. ஸோ அப்படி வெட்டுறதுனால என்ன ஆகும், ப்ரொடியூசர்ஸோட பாப்புலேஷன் தான் அடிப்படும். ஓகே, இதுவுமே கொஸ்டின் பேங்க்லேருந்து சுட்டது. என் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து சுட்டதுன்னு கேட்டால் கொஸ்டின் பேங்க்லேருந்து சுட்டது, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால நீங்கள் கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அவேராக இருந்துக்கோங்க. ஓகே, got in 0.111 செகண்ட் அப்படின்னு சஜய் சொல்றாங்க. ஜூடு, நான் ஜூடு சொல்றேன், நீ 2292. வெல்கம் டு சேனல். ஸோ அடுத்த கொஸ்டின், பெஸ்டிசைட்ஸ் அக்குமுலேட் இன் ஃபுட் செயின்ஸ். ரீசன், தே ஆர் biodegradable chemicals. ஸோ சொல்லி பார்க்கலாம். ரெண்டும் கரெக்டு, ஆறு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்கே ஆறு எக்ஸ்பிளைன் பண்ணல. இங்கே ஏ கரெக்டு, ஆறு தப்பு, ஏ தப்பு, ஆறு கரெக்டு. எதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏ கரெக்டு, ஆனால் ஆறு தப்பு. ஏன் ஏ கரெக்டு? பெஸ்டிசைட்ஸ் ஆமாம் ஃபுட் செயினில் வந்துட்டு அக்குமுலேட் ஆகுது. அதனால தான் அக்குமுலேட் ஆனதுனால தான் பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு NCERTயில் ஒரு டாபிக் இருக்குது. அது 5 மார்க்குக்கு வேறு கேட்குறான். ஆனால் ரீசன் என்ன, தே ஆர் பயோடிகிரேடபிள் கெமிக்கல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறான். அது பயோடிகிரேடபிளாக இருந்துச்சுன்னா பயோமேக்னிஃபிகேஷன் ஒரு விஷயமே இருக்காது. அப்புறம் ஏன் நீ 5 மார்க்குக்கு படிக்கணும்? ஸோ பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு நான் பயோடிகிரேடபிள். ஸோ ரீசன் வந்துட்டு பயோடிகிரேடபிள்னு சொல்லுது. ஸோ ரீசன் தவறு. ஓகே, ஸோ லீடர் போர்டு போமா. லீடர் போர்டு, பிரணவ், ஸ்ரீசரண்யா, பிக் பாஸ், சர்வ, வசி, சிட்லு, கவினிலா, தனிங்க, கை, அரசு, மகாஸ்வேதா அண்ட் யுவஸ்ரீ. அடுத்தது கொஸ்டின் போயிடலாமா. 31st. எஸ் தக்ஷா, மிஸ்கிளிக் ஆயிடுச்சா சஞ்சீவ்? பரவாயில்ல, 0.1 செகண்ட்ஸா மேம். இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் தெரிக்க விட்டோம் மேம். பட் என் பயோ கேஸ் ஸ்டடி மட்டும் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க நரேஷ். அதனால தான் நானுமே நம்மளோட செஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஐ அப்ரிஷியேட், நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் உங்களோட எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க. கேஸ் ஸ்டடி கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஸோ வி வில் பி டூயிங் ஈவன் மோர் கேஸ் ஸ்டடிஸ். அதனால தான் என்னோட MCQஸுமே ட்விஸ்டடாக தான் கேட்குறேன். பட் ஒரு பக்கம் ஈஸியாகவும் இருக்குமோ உங்களுக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அப்படியுமே சில பேர் தப்பு பண்ணுறீங்க. ஈவன் கேஸ் ஸ்டடிஸுமே நான் கொண்டு வரதெல்லாமே கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் கொண்டு வரேன். பிகாஸ் உங்கள் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் உங்கள் மூளையை. ஸோ which statement about food web is correct? more reliable. சிம்பிள் அண்ட் லீனியர் கிடையாது. இல்லை, நல்லா கவனி, நான் ஃபுட் வெப்பு கேட்டிருக்கிறேன். உன் ஃபுட்டு செயின் தான் வந்துட்டு சிம்பிள். லீனியர்னா என்னது, ஒன்றுக்கு அடுத்து வர்றது தான் லீனியர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஃபுட் செயினில் இருக்குது. ஃபுட் வெப் அப்படி இல்லை, சரியா? ஃபுட் வெப்பில் வந்துட்டு இங்கேருந்து ஒரு கனெக்ஷன், அங்கிட்டிருந்து ஒரு கனெக்ஷன், இப்படி ஒரு கனெக்ஷன். ஸோ ஃபுட் வெப்பில் வந்துட்டு இன்டர்லிங்கிங் ஃபுட் செயின்ஸோட கனெக்ஷன் தான் ஃபுட் வெப். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு தவறான ஸ்டேட்மெண்ட். லெஸ்
லெஸ் ஸ்டேபிள். எவன் சொன்னா? இதுதான் ஆக்சுவலாக மோர் ஸ்டேபிள், மோர் ரிலையபிள். ஏன் மோர் ஸ்டேபிள், மோர் ரிலையபிள்னா வந்துட்டு நம்பகத்தக்கமானது, இன்னும் கொஞ்சம் நல்லா தாராளமாக நம்பலாம், அவர் வந்துட்டு இன்னும் அது மேலே நிறைய டிபெண்ட் ஆகலாம். ஏன் ஃபுட் வெப் வந்துட்டு மோர் ரிலையபிள் ஆர் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டால் ஒரே எக்ஸாம்பிள் தான். ஸ்னேக்குக்கு வந்துட்டு பசியாக இருக்குது, அது மவுஸை தான் சாப்பிடணும்னு இல்லை, அது ஃப்ராகை கூட சாப்பிடலாம், தேவைப்பட்டால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேரோவை கூட வந்து அது சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஸ்னேக்குக்கு பசின்னும் போது ஒரு ஃபுட் செயினில் ஒரே ஒரு ஆர்கானிசமை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஃபுட் வெப்னு பார்க்கும்போது ஸ்னேக்குக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போது எக்கோசிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குது அண்ட் இந்த ஃபுட் வெப்னால வந்துட்டு டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் மோர் ரிலையபிள். ஓகே, 3வது ஆப்ஷன் கரெக்டு. கொஸ்டினே புரியல, 5 பேர் கொஸ்டின் புரியல. அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டினுக்கு போயிடலாமா? என்ன கொஸ்டின் பேங்கா ரம்யா சங்கர்? மல்டிபிள் கொஸ்டின் பேங்க்ஸ். தட்ஸ் வாட் ஐல் டெல் யூ. ஸோ மல்டிபிள் கொஸ்டின் பேங்க்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ், ஒரே ஒரு ரிசோர்ஸ் செக் பண்ணுறதில்ல. ஸோ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேங்க்ஸும். ஓகே, இந்த நேரத்தில் அவனுக்கு கொஸ்டின் பேங்க் சொல்லி நீங்கள் உங்கள் டேடி கிட்ட போய் கொஸ்டின் பேங்க்கை வாங்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணி அதை படித்து ஒன்றும் புரியாமல் எக்ஸாமில் வந்துட்டு கஷ்டப்பட்டு தேவையில்லை. ஸோ அதனால் கொடுக்குற கொஸ்டின்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் கொண்டு வரோம் ஃப்ரம் மல்டிபிள் கொஸ்டின் பேங்க்ஸ். நீங்கள் ஆல்ரெடி எதனா ஒரு கொஸ்டின் பேங்க் வச்சுருந்தோம், அதை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். புதுசாலாம் இந்த நேரத்தில் வேணாம். ஓகே, ஸோ ரிசல்ட் பார்ப்போம். ஃபுட் செயின்ஸ் ஆர் ஷார்ட், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இஸ் இன்எஃபிஷியன்ட். ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ கரெக்ட். ஆனால் ஏன் வந்துட்டு 14, 28, 13 பேர் தவறுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதே செஷனில் 2-3 கொஸ்டின்ஸ் இதே இதில் நான் வந்து ரிப்பீட் பண்ணி கேட்டேன் அப்படின்னா கான்செப்ட் ஒன்று புரிஞ்சிருக்கோன்னு நான் நினச்சேன். ஆனால் தப்பு பண்ணி வச்சுருக்கிறீங்க. நல்லா கவனி. ஃபுட்டு செயின் ஏன் ஷார்ட்டாக இருக்குது? அதாவது ஒரு 2-3 ட்ராஃபிக் லெவல்ஸ்லேயே வந்துட்டு முடிஞ்சிடுது. ஏன்னா ப்ரொடியூசர் கிட்ட இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த எனர்ஜி ஆகும்போது வெறும் 10% தான் வந்துட்டு போகுது. ஸோ ப்ரொடியூசர்ஸே ஒரு வேளை கம்மியான எனர்ஜி தான் அப்சர்வ் பண்ணியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சன்லைட் கிட்ட இருந்து. அப்போது அந்த கம்மியான எனர்ஜியில் இருந்துட்டு அடுத்தடுத்து போகும்போது இன்னும் 10% தான் போகும். அப்போ அதனால அந்த எனர்ஜி வந்துட்டு 10% லாஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஃபுட் செயினில் நம்பர் ஆஃப் ட்ராஃபிக் லெவல்ஸுமே வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். 33வது கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே மேம், நீங்கள் எப்படி தங்கிலீஷு ஃப்ளூவெண்ட்டாக படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஐ எம் லோக்கல் தமிழ் யூ நோ. ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு சேரி தமிழ், அதனால தான் நமக்கு தங்கிலீஷ்லாம் வரும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் வேஸ்ட்? All waste are harmful. அடுத்தது biodegradable waste accumulate, non-biodegradable waste persist, recycling increases pollution. எதுன்னு சொல்லுங்க. Can you take case study அப்படின்றாங்க உஷா. தாராளமாக. எஸ் யஷ்வந்த், பரவாயில்லை. நிபாவும் ஹேமாவும் சி அப்படின்றாங்க. எஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு சி. ஏன் சி? ஏன்னா வந்துட்டு நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், உன்னோட பிளாஸ்டிக்கு, அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்துட்டு வர அந்த சர்ஜிக்கல் வேஸ்ட், அந்த நீடில், அது இதெல்லாமே வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஆக்ஷனால டீகம்போஸ் ஆகாது. ஸோ என்வாயன்மெண்ட்டில் இதெல்லாம் ரொம்ப காலமாக அப்படியே வந்துட்டு தேங்கி இருக்கிறோம். நம்ம சத்து போனால் கூட அது தேங்கியே இருக்கும். ஸோ அதனால தான் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் பர்சிஸ்ட். பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்துட்டு அக்குமுலேட் ஆகாது. ஏன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டாக டீகம்போஸ் ஆயிரும். அதை தான் சொன்னேன். வாழைப்பழ தோல் 3 நாளில் காலியாயிருது, அது பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அது எங்கே அக்குமுலேட் ஆகுது? அது அக்குமுலேட்டே ஆனாலும் அது நீ ஒரு மாதம் கழிச்சு போனால் அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்துட்டு காலியாகிட்டு இருக்கும், மண்ணோட மண்ணாக போயிட்டுருக்குறோம். ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அக்குமுலேட் ஆகாது. அப்புறமா ஆல் வேஸ்ட் ஆர் ஹார்ம்ஃபுல். ஏன் சொன்னால் அப்போ உன் வாழைப்பழம் தோல்லாம் ஹார்ம்ஃபுல்லாக என்ன கிடையாது. அதெல்லாம் உன் என்வாயன்மெண்ட் ரீசைக்கிள், நியூட்ரியன்ட் ரீசைக்கிளிங் நல்லது செய்யுது. சரியா? ஸோ ரீசைக்கிளிங் இன்க்ரீசஸ் பொல்யூஷன். இது எவன்டா அந்த 5 பேர்? ரீசைக்கிளிங் வந்து பொல்யூஷனை கம்மி பண்ணுது ஆக்சுவலா. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. அடுத்தது 34th கொஸ்டின். சாதனா, எஸ் மேம், யூ ஹவ் காட் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸா? ஓ, ஏன் ஒரே ஆப்ஷன் போட்டு வச்சிருக்கிறானா? அனுஷா, அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாய் விட்டதே. இன் an aquatic ecosystem, phytoplankton population suddenly decreases. Which immediate effect is most likely? ஸோ ஒரு aquatic ecosystemல phytoplanktonோட அந்த பாப்புலேஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஏன் டிக்ரீஸ் ஆகுது? கார்னிவோரஸ் ஃபிஷ்னாலையா? டிக்ரீஸ் இன் டிசால்வ்டு. ஓகே, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லிக்கிறீங்கன்னு. ஸோ எஸ், டிக்ரீஸ் இன் டிசால்வ்டு ஆக்சிஜன்னால. ஸோ ஏன் டிசால்வ்டு ஆக்சிஜனோட டிக்ரீஸ் அப்படின்னு ஒரு சின்ன லாஜிக் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே பாரு, நம்ம ஒன்று சொல்லும் போது ஆர் என்வாயன்மெண்ட், லைஃப் ப்ராசஸ், ரீப்ரொடக்ஷன், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஹெரிடிட்டி, இது எல்லாமே தனித்தனி சாப்டர்ஸாக இருந்தாலுமே உன்னோட என்சிஆர்டி வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு ஹோலாக தான் பார்க்குது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கம்பைன் பண்ணி
தான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இது. கொஸ்டின் பேங்க்ல இருந்து சுட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதில் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ல ஃபைட்டோ பிளாங்டான்னா என்னது? அக்வாட்டிக் அந்த செட்டப்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன பிளான்ஸ், அதை ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபைட்டோ பிளாங்டானோட பாப்புலேஷன் திடீர்னு வந்துட்டு கம்மியாயிருச்சு. இது எதனால அப்படின்னு வந்துட்டு பார்த்தா, டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்துட்டு கம்மியானதுனால. டிசால்வ்டு ஆக்சிஜன்னா வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ நான் ப்ரீத் பண்ணி நிற்கிறேன், நீங்கள் ப்ரீத் பண்ணி நிற்கிறீங்க. இதெல்லாம் நம்ம எங்கே இருக்கிறோம்? டெரஸ்ட்ரியல் லேண்டில் வந்துட்டு இருக்கிறோம். நமக்குலாம் ஆக்சிஜன் வேறு லெவலில் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. ஆனால் தண்ணியில் இருக்கிற இந்த ஆர்கானிசம்ஸ்க்குலாம் இந்த ஆக்சிஜன் வந்துட்டு டிசால்வ்டு ஃபார்மில் தான் வந்துட்டு இருக்குது. அதனால தான் அந்த தண்ணியில் இருக்கிற ஃபிஷ்ஷர்ஸோட அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் கூட வந்துட்டு அதிகமாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு நம்ம. அதே லாஜிக் படி வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் வந்துட்டு அதோட பாப்புலேஷன் ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஒருவேளை டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஸோ அதனால ஃபைட்டோ பிளாங்டானோட பாப்புலேஷன் கம்மியாயிரும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரி மேம், இந்த ஃபைட்டோ பிளாங்டானை சாப்பிட்ற இந்த ஜூவோ பிளாங்டான்லாம் இருக்குது இல்லையா, ஒருவேளை அது அதிகமாக இருக்கிறதுனால ஃபைட்டோ பிளாங்டானோட பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சா மேம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அதுதான் கிடையாது. ஏன் அது கிடையாது அப்படின்னு கேட்டால், ஃபைட்டோ பிளாங்டனே இல்லை, அப்போ ஜூவோ பிளாங்டனுக்கு பூவாவே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து ஜூவோ பிளாங்டனோட பாப்புலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ ஃபைட்டோ பிளாங்டன் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கப்புறமா இருக்கிற ஜூவோ பிளாங்டன் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ரைவ் பண்ணவே முடியும். ஜூவோ பிளாங்டன் என்ன, பேசிக்லி வந்துட்டு இந்த பிளான்ட்டை சாப்பிட்ற வந்துட்டு சின்ன சின்ன வந்துட்டு ஹெர்பிவோர்ஸான இன்செக்ட்ஸ் அது. ஓகேவா? ஸோ இந்த ஜூவோ பிளாங்டன் வந்துட்டு நல்ல பாப்புலேஷன் அதிகமாக இருக்கணும்னா ஃபைட்டோ பிளாங்டன் நல்லா இருக்கணும். ஃபைட்டோ பிளாங்டன் சுருங்கிடுச்சுன்னா ஜூவோ பிளாங்டனும் சுருங்குதுன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கு, அதனால தான். ஓகே, கார்னிவோரஸ் ஃபிஷ் வந்துட்டு உன்னோட பிளான்ட்டை சாப்பிடாது. சரியா? கார்னிவோரஸ்னாலே என்ன, அது எதனா பிளான்ட்டை சாப்பிடுமா என்ன? கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனுமே தப்பு. அண்ட் கொலாப்ஸ் ஆஃப் என்டையர் ஃபுட் வெப் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ ஃபைட்டோ பிளாங்டான் கம்மியானதுனால ஃபுட் வெப்பே வந்துட்டு மொத்தமாக டிஸ்டர்ப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால், ஆமாம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் ஃபைட்டோ பிளாங்டன் ஏன் கம்மியாச்சு அதுதானே கேள்வி. ஃபைட்டோ பிளாங்டன் கம்மியானதுனால ஃபுட் வெப்பே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, கரெக்ட். ஆனால் ஃபைட்டோ பிளாங்டன் ஏங்க விழுந்துச்சு அதுதான் கேள்வி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 35th கொஸ்டின். யாருக்குன்னா என்ன டவுட் இருக்குதா 34th கொஸ்டின்ல? எஸ், fast appa. Okay, fast polam. If all decomposers suddenly disappear, which change occurs first? So decomposers எல்லாம் காணாமல் போயாச்சு. அப்போ என்ன நடக்கும்? எனர்ஜி ஃப்ளோ ஸ்டாப், அக்குமுலேஷன் ஆஃப் டெட் மேட்டர், ப்ரொடியூசர்ஸ் டிஸப்பியர், கன்சியூமர்ஸ் இன்க்ரீஸ். என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், செம்ம சூப்பர் டூப்பர் கொஸ்டின் அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாங்க. ஐ ஹோப், ஐ எம் கிளாட் இட் ஹெல்ப். எனக்கு வேறு என்ன வேணும்? ஹெல்ப் பண்ணுச்சுனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அக்குமுலேஷன் ஆஃப் டெட் மேட்டர். ஏன்? டீகம்போசர் இல்லைன்னா வாழைப்பழத்தோல் இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும். ஸோ அது அக்குமுலேட் ஆகுது. அது அந்த மாதிரி வாழைப்பழத்தோல் அப்படின்னா வந்துட்டு ஈவன் நம்மளோட அனிமல்ஸு, பிளான்ஸ் அதெல்லாமே வந்து டீகம்போசர்ஸ் எல்லாமே அப்படியே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் டெட் மேட்டர் அக்குமுலேட் ஆகி இருக்கும். ஓகே, லீடர் போர்டு காமிக்கிறேன். ஐ திங்க் 35th கொஸ்டின் இது. ஓகே, பிரணவ், பிக் பாஸ், ஸ்ரீச்சரண்யா, வசி, சர்வா, பவின், தங்கை, அரசு, சிட்லு, யுவஸ்ரீ அண்ட் கீது. அடுத்த கொஸ்டின் which is 36வது கொஸ்டின். ஓகேவா? ஸோ 172 வாட்சிங், 172 பேரில் எங்கே 100க்கு மேலே லைக் வரல? லைக் பட்டன் அடிச்சு பண்ணுங்க. என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? சீக்கிரம். ஸோ a graph shows steep decline of energy from producers to tertiary consumers. Which conclusion is valid? ஒரு கிராஃப், அந்த கிராஃப் காமிக்குது ஒரு ஸ்டீப் டிக்ளைன் அப்படின்னா கம்மியாகுது. என்ன கம்மியாகுது? எனர்ஜி கம்மியாகுது ப்ரொடியூசர்ஸ் வந்து டெரிஷரி கன்சியூமருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், எனர்ஜி வந்துட்டு 10% லா ஃபாலோ பண்ணுறதுனால அது கம்மியாகுது. இல்லை ப்ரொடியூசர்ஸ் இன்எஃபிஷியன்ட்னாலையா? ஏன்னா நீ பிளான்ட் எப்படி சொல்லிட்டு அப்போ ப்ரொடியூசர்ஸ் தன்னோட வேலையை சரியாக பண்ணல, அதனால தான் நமக்கு எனர்ஜி கம்மியாகுதா? கிடையாது. அடுத்தடுத்த லா 10% லானால தான் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்மியாகுது. அது கிராஃபில் பார்க்குறாங்க. அடுத்த கொஸ்டின் which is your 37th question. ஸோ 37th question பார்த்துடலாமா? A farmer uses only biodegradable waste for composting. Which environmental benefit is most direct? ஒரு ஃபார்மரு, நான் வரும் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கம்போஸ்டிங், வர்மி கம்போஸ்டிங்லாம் பண்ணுறதுக்கு. அப்போது எது வந்துட்டு என்வாயர்மெண்டல் பெனிஃபிட் நமக்கு எது கிடைக்கும்? இன்க்ரீஸ்டு பயோமேக்னிஃபிகேஷனா, டிக்ரீஸ்டு எனர்ஜி ஃப்ளோவா, என்ஹான்ஸ்டு நியூட்ரியன்ட் சைக்கிளிங்கா, இன்க்ரீஸ்டு ட்ராஃபிக் லெவல்ஸா? எதுன்னு சொல்லுங்கள். ஈஸி. ஸ்டார்ட் பண்ணுறேன். வினிஷ் ஷோ. எஸ்,
ஏலே இன்க்ரீஸ்டு பயோமேக்னிஃபிகேஷனா? ஏம்ல இப்படி பண்ணுறீங்க? 35 பேர் டிக்ரீஸ்டு பயோமேக்னிஃபிகேஷன் தான் கரெக்டு. ஏன்னா இவர் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணலை, நான் இயற்கை முறையில் என்னுடைய செடி கொடிகளை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஃபார்மர். அப்போது இயற்கை முறையிலே வளர்க்குறாரு அப்படின்னா வந்துட்டு பெஸ்டிசைடு லேது. பெஸ்டிசைடு லேதுன்னா பயோமேக்னிஃபிகேஷன் லேது. ஓகே, அப்படின்னா டிக்ரீஸ்டு பயோமேக்னிஃபிகேஷன். இங்கே நான் இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ இது தவறான ஆப்ஷன். அடுத்தது டிக்ரீஸ் எனர்ஜி ஃப்ளோ. எவன் சொன்னேன்? ஆக்சுவலாக எனர்ஜி ஃப்ளோனும் நல்லா போகும். ஸோ இது தவறான ஆப்ஷன். அடுத்தது இன்க்ரீஸ்டு டிராஃபிக் லெவல்ஸ் கிடையாது. சரியா? டிராஃபிக் லெவல்ஸுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது ஆக்சுவலாக டிபெண்ட்ஸ் அப்பான் தி எனர்ஜி. அகேன் ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக இருந்தாலுமே அந்த ப்ரொடியூசர் வெறும் 2000 ஜவுல்ஸாக அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு 1000 செடி இருந்தாலுமே 1000 செடி வரும் 500 ஜவுல்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது எனர்ஜி லெவல் மேலே டிபெண்ட் ஆகும். என்ஹான்ஸ்டு நியூட்ரியன்ட் சைக்கிளிங் ஏன் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஏன்னா வந்துட்டு இவர் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா வந்துட்டு எல்லாமே இந்த மேன்யூரு, அதுக்கப்புறம் இந்த இயற்கையாக இருக்கிற விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுலேருந்து வளர அந்த பிளான்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதில் நல்ல நியூட்ரியன்ஸு, நேச்சுரல் வேஸ்ட்டாக நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஒருவேளை இந்த பிளான்ஸை செத்து போச்சு அப்படின்னா அதை டீகம்போஸ் பண்ணும்போது அந்த பிளான்ஸில் நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது நல்ல ரீசைக்கிள் ஆகும் இந்த டீகம்போசஸ் ஆல. ஓகே, ஸோ நியூட்ரியன் சைக்கிளிங் நல்ல வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகும், நல்ல வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கூடுதலாக ஆகும். அதுதான் என்ஹான்ஸ்டு. சரியா? which situation will most rapidly reduce ecosystem stability? ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன் எக்கோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை கம்மி பண்ணிடுது? increase in decomposers, conversion of food web into food chain, recycling of waste, increase in biodiversity. மேம் OMR sheet எக்ஸாம் டைமில் கொடுப்பாங்களா ஆர் பிஃபோர் கொடுப்பாங்களா? gold never die. ஸோ எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே, எஸ் க்ளோரியஸ். கொஞ்சம் செஷனுக்கு அப்புறம் கேட்குறீங்களா? பிகாஸ் அது வேறு ஒரு சாப்டர், இது ஒரு வேறு சாப்டர். ஸோ அதனால் ரிசல்ட் பார்த்துடலாமா? ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஃபுட் வெப் இன்ட்டு ஃபுட் செயின். ஏன் ஃபுட் செயின் வந்துட்டு லீனியரு, சிம்பிள், அது லெஸ் ஸ்டேபிள் ஆஸ் கம்பேர்ட் டு ஃபுட் வெப். ஃபுட் வெப்பில் வந்து அதிகமாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட் வெப்பை ஃபுட் செயினாக மாற்றினா அப்போ எக்கோசிஸ்டம் அடிப்படும். அடுத்த கொஸ்டின் வச்சு யார் 39வது கொஸ்டின். மேம் ஐம் கெட்டிங் 440 now. கேன் ஐ கெட் 480? கண்டிப்பாக ஜெபிஷா, தாராளமாக வந்துட்டு கிடைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்கே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டீச்சரே சில பேர் சொல்கிறீங்கல்ல, ஸோ அதில் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, வீக் வைஸ் வெப்சைட் லாகினே ஆக மாட்டேங்குது. இட்ஸ் மீ லிங்கேஷ். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னொரு 10 கொஸ்டின்லாம் தான் இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களால் வீக் வைஸில் ஜாயின் பண்ண முடியாதுப்பா. ஓகே, a pesticide is found in water in very low concentration, but in fish eating birds its level is extremely high. Which inference is more scientifically correct? அப்படின்னா pesticides accumulate at higher trophic levels. ஏன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியில் போய் வந்துட்டு சேரும் இல்லையா? அந்த தண்ணியில் போய் சேரும் போது அந்த தண்ணியில் என்ன இருக்குது? மண் இருக்குது. அந்த மண்ணோட மண்ணாக வந்துட்டு அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு கலந்துரும். அந்த மண்ணிலேருந்து வளர அந்த செடியில் இந்த பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு ஓட அக்குமுலேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போது ஒரு செடியில் லெட்ஸே வந்துட்டு ஒரு 2% வந்துட்டு பெஸ்டிசைடு இருக்குன்னு வச்சுப்போம். இன்னொரு செடியில் 2% பெஸ்டிசைடு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதை சாப்பிட்ற அந்த ஸ்மால் ஃபிஷ் என்ன ஒரே ஒரு செடியை சாப்பிடும், இந்த செடியும் சாப்பிடும், இந்த செடியும் சாப்பிடும். அப்போ ஒரே ஒரு ஸ்மால் ஃபிஷ்ஷில் 4% பெஸ்டிசைடு அக்குமுலேஷன் வந்துட்டு ஆயிரும். இப்போ இந்த ஸ்மால் ஃபிஷ் இதே மாதிரி எல்லா ஸ்மால் ஃபிஷ்லையுமே ஒரு 4% பெஸ்டிசைடு இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 2 ஸ்மால் ஃபிஷ் இருக்குது. இங்கே இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷில் 4% பெஸ்டிசைடு இருக்குது, இந்த ஃபிஷ்ஷில் 4% பெஸ்டிசைடு இருக்குது. இதை சாப்பிட்ற ஒரு பிக் ஃபிஷ் இப்போ இது சாப்பிடுது. இந்த 4% பெஸ்டிசைடும் அந்த பிக் ஃபிஷ்ல போயிடும், இந்த 4% பெஸ்டிசைடும் அந்த பிக் ஃபிஷ்ல போயிடும். அப்போ 8% பெஸ்டிசைடு பிக் ஃபிஷ்ல போய் சேர்ந்துருது. இந்த பிக் ஃபிஷ்ஷை ஒரு பேர்டு சாப்பிடும் போது அது ஒரு பேர்டாக சாப்பிடலாம், ஒரு 2 பேர்டாக, அந்த 2 ஃபிஷ்ஷாக கூட சாப்பிடலாம் அந்த பேர்டு. ஆனால் ஒரே ஃபிஷ்ஷாக சாப்பிட்டா கூட அந்த பேர்டுக்குள்ள 8% பெஸ்டிசைடு வந்துட்டு போய் சேரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிராஃபிக் லெவலில் அந்த அமௌண்ட் ஆஃப் பெஸ்டிசைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், விச் இஸ் யுவர் 40வது கொஸ்டின். ஸோ அடுத்தது ஒரு 9 கொஸ்டின் இருக்குது, அவ்வளோதான்.
எஸ் 194 பேர் இருக்கிறீங்க. 190 பேரும் என்ன பண்ணோம், ரொம்ப ரோல் ஆகுது. லைக் பட்டன் அடிச்சு ஸ்மேஷ் பண்ணுங்க. 126 பேர் தான் அடிச்சிருக்கிறீங்க. சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். The decomposers in an ecosystem, they convert organic material into inorganic, convert inorganic to simpler, convert inorganic into organic compound, do not break down the organic compound. இல்லை டீகம்போசரோட டெஃபினிஷன்ல கரெக்டாக சொல்லலே, ஈஸி பீஸிலே. ஸோ டீகம்போசர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஆர்கானிக் மெட்டீரியலு அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அதை சிம்பிளான இன்ஆர்கானிக் ஃபார்ம்ஸாக வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல்னால் உன் வாழைப்பழ தோல் ஞாபகம் வச்சுக்கோ, இது காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இதை சிம்பிளான இன்ஆர்கானிக்கான நைட்ரஜனு கார்பனு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும் டீகம்போசர். ஓகே, லீடர் போர்டு பார்க்கலாமா? 40 கொஸ்டின் முடிஞ்சு விட்டது. ஸோ பிரணா, பிக் பாஸ், வசி, சர்வ, ஸ்ரீசரண்யா, பவிம், தங்கை, யுவஸ்ரீ, கீது, சிட்லோ, ஆசம். ஸோ 41st கொஸ்டினுக்கு போயிடலாம். எஸ், திஸ் எக்ஸாம் ஆஸ்டன் எக்ஸாம் டுடேவா? ஆசம்பா, வேற மாதிரிப்பா, வேற லெவல். ஸோ அடுத்த கொஸ்டின் போமா? எஸ், which group of waste materials can be classified as non-biodegradable? Plant waste, used tea bags, அதாவது polythene bags, plastic toys, இல்லை used tea bags, paper straw, old clothes, broken footwear. So எது வந்துட்டு நம்ம இது பண்ணலாம்? மேம், can you conduct class and week was after 8 PM because I have special classes. ஹரிஷ் அபி. ஸோ ட்ரை பண்ணுறப்பா, பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொதுவாக பார்க்கணும், பட் I'll try மேக்ஸிமம். ஓகே, ஸோ 147 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு நான் பயோடிகிரேடபிள் கேட்டுக்கிறேன். பிளான்ட் வேஸ்ட்டு, பயோடிகிரேடபிள், டீ பேக்ஸ். டீ பேக்ஸ் யூஸ்வலாக பேப்பரால் செய்யப்பட்டிருக்கும். உள்ளே இருக்க அந்த டீயுமே வந்துட்டு டிகிரேடபிள் தான். அதே சமயம் டீ பேக்ஸ், பேப்பர் ஸ்ட்ரா ரெண்டுமே டிகிரேடபிள். ஓல்டு க்ளோத்ஸ், ப்ரோக்கன் ஃபுட்வேர் யூஸ்வலாக லெதர் அந்த மாதிரி சில விஷயங்களால் செய்யப்பட்டிருக்கும். ஸோ டிகிரேடபிள். பாலித்தீன் பேக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் டாய்ஸ் தான் நான் பயோ டிகிரேடபிள். ஸோ அதனால 42 கொஸ்டினுக்கு வந்துட்டு போயிடுறேன். ஓகே, பிகமிங் ஈஸி. எஸ் சஞ்சீவ், பிகாஸ் ஸோ ஃபார் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களை விளையாடி பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் செட் ஆஃப் இந்த கொஸ்டின்ஸ் 43, 44 till 49 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவே ஃபீல் ஆகுது இல்லை? Which statement shows the interaction of abiotic component with the biotic component in an ecosystem? Grasshopper feeding on a leaf, rainwater running down into the lake, earthworm making a burrow in the soil, a mouse fighting with another mouse for food. So correct answer, an earthworm making a burrow in the சாயில். ஏன் earthworm வந்துட்டு ஒரு பயோட்டிக் காம்பனண்ட். ஸோ அது ஒரு சாயிலில் ஒரு ஓட்டை போடுது, சரியா? ஸோ சாயில் வந்துட்டு ஒரு ஏபயோட்டிக் காம்பனண்ட். ஸோ இது ஒரு இன்டராக்ஷன். ஓகே, ஸோ இந்த இன்டராக்ஷன் வந்துட்டு ஒரு காம்பனண்ட் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். இங்கே கிராஸ்ஹோப்பர் ஃபீடிங் ஆன் அ லீஃப், கிராஸ்ஹோப்பருமே வந்துட்டு ஒரு பயோட்டிக், லீஃபுமே பயோட்டிக். ஸோ அது இன்டராக்ஷன் இல்லை. அதே சமயம் ரெயின் வாட்டர் ரன்னிங் டவுன் இன் டு த லேக், இது ரெண்டு ஏபயோட்டிக் காம்பனண்ட்ஸ் தான். அந்த உன்னோட ரன்னிங் ரெயின் வாட்டருமே ஏபயோட்டிக், லேக்குமே abiotic. இங்க mouse fighting with another mouse for food ரெண்டுமே again biotic. அங்க இங்க மட்டும் தான் earthworm வந்துட்டு ஒரு biotic, அதாவது லிவிங்கும் அது இன்டராக்ட் பண்ணது with soil which is abiotic, non living. ஸோ அதுதான் ஒரு இன்டராக்ஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 43rd கொஸ்டின். எல்லாராலும் டாப்பர் ஆக முடியும் சிவேஷ், யார் வேணால் டாப்பர் ஆகலாம். ஆனால் டாப்பருக்கும் நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு திரும்ப சொல்கிறேன், ஒரே வித்தியாசம். ஃபர்ஸ்ட் டாப்பை அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு விஷயம், டாப்பர் யூஸ்வலாக அந்த கர்வில் கொஞ்சம் அஹெடாக இருப்பாங்க. ஓகே, மல்டிபிள் ரிவிஷன்ஸ், மல்டிபிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாம்பிள் பேப்பர் எழுதுறது எல்லாத்துலேயுமே அதில் வந்துட்டு கர்வில் அஹெடாக இருப்பாங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்குன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஸ்டடி, ரிவைஸ், ரிப்பீட், இந்த சைக்கிள்குள்ளே ஜஸ்ட் ஒரு ஹார்ட்லி கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஏஸ் பண்ணலாம். ஓகே, which of the following are environmental friendly practices அப்படின்னு கேட்டால், கேரிங் க்ளோத் பேக்ஸ் டு புட் பர்ச்சேசஸ் இன்வால்வ். ஆமாம், ஒரு கடைக்கு போகிற உன் ஜூட் பேக் உன் கட்டப்பே எடுத்துன்னு போகிற நல்ல விஷயம். ஸ்விட்சிங் ஆஃப் அனசரி, அதுவும் கரெக்டு. அந்த நேரத்தில் ஸ்விட்ச் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடு. அப்புறம் ரீசைக்ளிங் அதாவது எலக்ட்ரிசிட்டி ஒரு பெட்ரோலை தான் சேவ் பண்ணுற. வாக்கிங் ஆர் சைக்கிளிங், எங்கெல்லாம் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாமல் நீ பண்ணனா இது எல்லாமே வந்துட்டு என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸ், ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ 44th கொஸ்டின் ஆயாச்சு. 45th போயிடலாம். மேம், முந்திரி கொட்டை மாதிரி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் மிஸ்கிளிக். சஞ்சய், பரவாயில்ல மேம், போர்டில் என்சிஆர்டியை தாண்டி கேட்க மாட்டாங்க தானே? லக்ஷ்மி பிரபு சொல்கிறாங்க. லக்ஷ்மி பிரபு, என்சிஆர்டியை தாண்டி சில கான்செப்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு ஃபியூ, 96% உன்னோட என்சிஆர்டி தான், 4% சில கான்செப்ட்ஸில்
வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகலாம். ஓகே, அதாவது சில டேர்ம்ஸு இல்லை சில எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அதுக்கு மட்டும் மேபி நம்மளோட செஷன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அவர் உங்கள் கிளாஸ் டீச்சர் கூட நோட்ஸ் கொடுக்கும்போது அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிசல்ட் 10%பா. இதில் 5 பேர் 5% ஏன் போட்டுக்கிறீங்கன்னு தெரில. 45வது கொஸ்டின் போயிருக்கேன். ஈஸி டைரக்ட் கொஸ்டின், அது எவல்யூஷன் இல்லைப்பா. 1.165 செகண்ட்ஸா. Awesome. Okay, the manufacturing of CFCs, free refrigerator, is mandatory throughout the world. How does this help prevent ozone depletion? CFCs ozone depletion எப்படி prevent பண்ணுது? First, this will help convert oxygen to ozone. This will help convert CFCs into ozone molecules. This will reduce the production of CFCs from oxygen. This will reduce the release of CFCs that react with ozone molecules. Yes. Okay, என்னது ரிசல்ட் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஓகே, கிளிக் ஆயிடுச்சு. ஸோ எஸ், 4வது ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா சிஎஃப்சிஸ் ரெடியூஸ் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகுதுன்னா, இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸோ இல்லை ஏசிஸில் சிஎஃப்சிஸ் அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால சிஎஃப்சிஸ் வந்துட்டு அந்த ஓசோன் கூட வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது. ஸோ ஓசோனை வந்துட்டு டிப்ளீட் பண்ணாது. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓசோன் மாலிகுல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுது. இது எல்லாமே தவறுப்பா. ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லீடர் போர்ட் காமிக்ல 46th கொஸ்டினுக்கு போயிடுறேன். ஓகே, ஜஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, பிளட் குரூப்பிங் எந்த ஏலே என்வாயன்மெண்ட்டில் வந்துட்டு நான் பார்க்குறேன்லே. இப்படிங்க பிளட் குரூப்பிங் பற்றி கேட்குறீங்க. இப்போது ozone forms by the combination of free oxygen atoms and oxygen molecules. How do free oxygen atoms form at higher levels of atmosphere? So oxygen atoms higher levels of atmosphere வந்துட்டு எப்படி இந்த ஓசான் அந்த காம்பினேஷன் பற்றி கேட்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், சொல்லுங்க என்னதுன்ட்டு. ஈஸி பீஸி கொஸ்டின் தான்ப்பா. எஸ், ஈஸி கொஸ்டின். நிறைய பேர் கரெக்டாக சொல்லிக்கிறீங்களா? எஸ். ஸோ ஆக்சிஜன் மாலிகுலர் ஆக்சிஜன் O2 இருக்கும். அது வந்துட்டு யூவி ரேடியேஷனால புட்டுக்கும். அதாவது O1 O2 இருந்த 2 ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸாக ஸ்பிளிட் ஆகிரும். இப்போ ஃப்ரீ ஆக்சிஜன் மட்டும் என்வாயன்மெண்ட்டில் சுற்றிட்டு இருக்கோம். அது ஒரு மாலிகுலர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து O3 ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், விச் இஸ் யர் 47th கொஸ்டின். ஸோ யாரோ ஒருத்தவங்க அயோட்டானா என்னது, அதுதான் லார்ஜஸ்ட் ஆர்டரி நம்மளோட ஹியூமன் பாடியில். ஓகே, ஸோ உன்னோட சர்க்குலேஷன் சிஸ்டம்லும் சரி, உன்னோட எக்ஸ்கிரீஷன்லையுமே சரி அயோட்டான்னு சொல்லிட்டு நீ இதை பார்ப்ப. ஸோ அந்த அயோட்டா தான் வந்துட்டு ஆக்சிஜன் ரிச் பிளட்டை வந்துட்டு ஹார்ட்ல இருந்துட்டு கேரி பண்ணது த்ரூ அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு. ஓகே, எஸ். ஆனால் இந்த சாப்டர் இல்லை. ஃபார் தோஸ் ஆஃப் யூ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுருந்தாங்க, அதுக்கு தான் ஆன்சர் பண்ணியாச்சு. த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எனி எக்கோ சிஸ்டம் இஸ் ஈஸி பீஸி கொஸ்டின், சோலார் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 48th கொஸ்டின். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பா, டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். த கிளீனர்ஸ் ஆஃப் நேச்சர் ஆர், நிறைய செஷனில் சொல்லிக்கிறேன், என்வாயன்மெண்டல் கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அது ஒரு என்னதுன்னு இருக்குது. ஆனால் என்சிஆர்டி வந்துட்டு எக்ஸாமில் வந்து என்வாயன்மெண்டல் கிளீனர்ஸ் பற்றி கேட்குறாங்க. ப்ரொடியூசர்ஸா, கன்சியூமர்ஸா, ஹர்பிவோர்ஸா, டீகம்போசர்ஸா, டப்புன்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எஸ், ஈஸிப்பா. டீகம்போசர்ஸ் அதுதான் என்வாயன்மெண்டல் கிளீனர்ஸும். எப்பவுமே சாண்ட்ரா மேமும் வாழைப்பழம் தோலும் டீகம்போசரும் ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான். க்ளீன் பண்ணிடுதா வாழைப்பழ தோலை, அதுதான் டீகம்போசர். லாஸ்ட் கொஸ்டினா, இல்லையே. லீடர் போர்டா 48th கொஸ்டின். பயந்துட்டேன், என்னடா 49th கொஸ்டின் காணுமான்னு. சரி, பிரணாவசி, பிக் பாஸ், ஸ்ரீ சரண்யா, கீது, பவின், சர்வா, தனி, கைரி, ரசு, ஜோயல், இன்ஃபேண்ட், ஆதர்ஷினி. தப்பாக எதனா பேர் படிச்சிட்டேன்னா என்னை மன்னித்து விடுங்கள். ஓகே, லைட்டு கண்ணுக்கு அடிக்கிறதுனால சில நேரத்தில் படிக்க முடிய மாட்டேங்குது, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஸ்பெக்ஸ் வேற இல்லை, அதனால. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஓசான் ஹோல் மேக்கர்ஸ். ஏங்க 17ன்னு காமிக்குதுன்னு தெரில, பட் லாஸ்ட் கொஸ்டின்ப்பா. ஓகே, ஸோ மியூட்டேஷன்ஸ், குளோபல் வார்மிங், ஸ்கின் கேன்சர் அண்ட் ஆல் ஆஃப் தி. ஸோ ஓசான் ஹோல் என்ன காஸ் பண்ணுது? ஸோ லாஸ்ட் செட் ஆஃப் எனக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, எஸ். ஓகே, ஸோ எல்லாமே தான் காஸ் பண்ணது உன்னோட ஓசான் லோயர் அந்த ஹோல். ஓகே, ஸோ ஃபைனல் லீடர் போர்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். வாவ், வேற மாதிரி. பிரணாவ் ஸ்டார்டிங்லேருந்துட்டு தீயா வந்துட்டு இருக்கிறீங்க. பிரணாவ் வர்ஷன் வித் 41560 பாயிண்ட்ஸ், ஃபாலோட் பை வசி. நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்து தீயா வந்துட்டு இருக்கிறீங்க வித் 40315 பாயிண்ட்ஸ். அண்ட் 3வது இடத்துல இருக்கிறது நம்மளோட ஸ்ரீ சரண்யா வித் 39445 பாயிண்ட்ஸ். வேற மாதிரி. ஆசம்பா, வேற லெவல். ஸோ வின்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். லீடர் போர்டில் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வந்தவங்களுக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். லீடர் போர்டில் வரல மேம், நான் ஆன்சர் பண்ணுறது கொஸ்டின் படிக்கிறதுக்குள்ள எனக்கு ஆன்சர் தெரியுது மேம், ஆனால் நான்
நான் மிஸ்கிளிக் பண்ணிடுறேன், ஆன்சர் தப்பாக போட்டுடுறேன், இல்லை வந்துட்டு நான் ஆப்ஷன் போடுறதுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்னாலுமே, உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலுமே வேறு மாதிரி. ஒரு வேளை ஆன்சர் தெரில, ஆனால் இந்த செஷனை பார்த்து நான் ஆன்சரை கற்றுக்கிட்டேன் மேம், எக்ஸாமில் கேட்டால் தெரிக்க விடுவான் மேம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களே அவங்களோட தோலில் உங்கள் ஷோல்டரை வந்துட்டு தட்டி விட்டுக்கிட்டு பிளாஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கோங்க, வேற மாதிரி அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் வந்துட்டு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. ஓகேவா? ஸோ எதனா டவுட் இருக்குன்றதா? எஸ் மேம், டைம் லிமிட் இருக்கிறதுனால ஆன்சர் சீக்கிரமாக போடணும்னு தப்பாக போடுறோம் மேம், இட்ஸ் ட்ரிகரிங். ஓகே நிபாஸ், ஐ எம் ஸோ சாரி. பட் நான் நினச்சேன் ஆர்ட் என்வாயன்மெண்ட் சாப்டர் கொஞ்சம் ஈஸியான சாப்டர், ஸோ ரொம்ப நேரம் டைம் தேவைப்படாது அப்படின்றதுனால ரீடிங் டைம் 10 செகண்டும் ஆன்சரிங் டைமும் 15. ஆஃப்டர் ஆல் ஒரு கொஸ்டினுக்கு 35 செகண்ட்ஸ் கொடுத்தேன். மேபி அடுத்தடுத்த செஷன்ஸில் 45 செகண்ட்ஸ்க்கு அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மற்றபடி ஓகே கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஆசம்பா. சாரி, வேறு எதுனா வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் உங்களை இன்னொரு செஷனில் சந்திக்கிறேன். ஸோ அந்த செஷன் வந்துட்டு எப்படி 1 மார்க் எழுதும், தட் இஸ் ஒன் குட்டி செஷன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நாளைக்கு எதுனா ப்ரீ போர்டு எதுனா எக்ஸாம் வச்சுன்னா நீங்கள் அந்த செஷனை வேறு எப்போ டைமில் கூட பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆல்வேஸ் நீங்கள் நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது படிக்கிறது தான். ஸோ இந்த செஷன் 8:45க்கு வரும், அதை நீங்கள் அப்புறமா கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆன் தட் நோட், திஸ் இஸ் யுவர் சாண்ட்ரா மேம் சைனிங் ஆஃப். பை கைஸ்.